Thanks, Mr. Dhanasekaran. Welcome back to the topic, dissecting the penal code. இது செகண்ட் செஷன். நமக்கு போன செஷனோடைய ஒரு ரீகேப் மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து ரீகேப் ஆக்சுவலா நம்ம போன இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணது. ஸோ அந்த அதிக கொஸ்டின்ஸ் இல்லை, ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இன்னைக்கு செஷனுக்கு போவோம். போன செஷன்ல நம்ம என்ன சொன்னோம்னா, நீங்க பீனல் கோட் அப்படிங்கிறது வந்து இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு பொதுவான குற்றவியல் சட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு செக்ஷன் 2 பத்தியும் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு செக்ஷன் 5ல வந்து லோக்கல் ஆர் ஸ்பெஷல் லா இருந்தா அதுவும் அப்ளை ஆகும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்த்துருக்கோம். அது பொறுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, though he may not be convicted under both laws, but what about prosecution proceedings under both acts? Can prosecution take chance under both acts to ensure at least punishment under one law? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ ஆக்சுவலா ஆப்ஜெக்ட் அதுதான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பீனல் கோடுங்கிறது வந்து ஒரு பொதுவான குற்றவியல் சட்டம். அதுல வந்து ஈச் அண்ட் எவ்ரி கான்டாக்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. எதெல்லாம் வந்து எந்த இதெல்லாம் ஓவர் டாக்டோ அந்த ஓவர் டாக்ட் எல்லாம் பனிஷபிள் ஓவர் டாக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஐபிசிலேயே வந்துருச்சு. அதை தாண்டி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் லா, லோக்கல் லா which governs special circumstancesனா அதுக்கு கீழேயும் நம்ம வந்து சார்ஜ் பிரேம் பண்ணலாம். அப்படி சார்ஜ் பிரேம் பண்ணி ரெண்டையும் ப்ராசிக்யூட் பண்ணும்பொழுது அந்த ஒரே ஒரு சம்பவம் 2 லாவை அட்ராக்ட் பண்ணுது. ஒன்னு ஐபிசி அட்ராக்ட் பண்ணுது, இன்னொன்னு ஸ்பெஷல் லாவை அட்ராக்ட் பண்ணுது. அப்படின்னா ரெண்டுக்கும் சேர்த்து பனிஷ் பண்ண முடியுமா, ரெண்டையும் தனித்தனியா பனிஷ் பண்ண முடியுமா அப்படின்னா ஜெண்டர் கிளாஸஸ் ஆக்ட் பிரகாரம் நீங்க ஏதாவது ஒண்ணுக்கு தான் பண்ணணும், ரெண்டுக்குமாக பண்ண முடியாது அப்படிங்கிறதா நம்ம போன வகுப்புல பார்த்தது. ஸோ அதை குறித்து தான் அவர் கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அதை போன வகுப்புலையும் நான் சொல்லியிருந்தேன், நீங்க வந்து இந்த மாதிரி ஒரே சம்பவம் வந்து 2 விதமான சட்டங்களை வந்து அட்ராக்ட் செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டுக்குமே சார்ஜ் பண்ணுவோம். ரெண்டையுமே சார்ஜ் பண்ணி அல்லது ஆல்டர்னேட்டிவா சார்ஜ் பண்ணலாங்கிறதுக்கு அந்த ப்ரொவிஷன் கூட சொன்னேன். ஸோ 2 அஃபென்ஸுக்கும் நீங்க தனித்தனியா சார்ஜ் பண்ணிட்டு ஆர் ஆல்டர்னேட்டிவ் ரெண்டையும் சார்ஜ் பண்ணிட்டு ப்ராசிக்யூட் பண்றோம். ப்ராசிக்யூட் பண்ணும்போது எந்த அஃபென்ஸ் ப்ரூவ் ஆகுதோ அந்த அஃபென்ஸ்க்கு, சப்போஸ் 2 அஃபென்ஸுமே ப்ரூவ் ஆகுதுன்னா எதுக்கு ஹையர் பனிஷ்மெண்ட் இருக்கோ அதுக்கு தான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம். ஸோ அதுதான் அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் தி திங். இதுதான் அவர் கேட்டிருக்காரு. அதாவது ஏதாவது ஒன்லையாவது பனிஷ் பண்ணுங்கிறதா நோக்கமானா அதுதான் நோக்கம். அதுல ஒன்றும் இருக்காங்க. இந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் பத்தி நம்ம சொல்லும் பொழுது இந்தியாவுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் வந்து 12 அல்லது 24 எத்தனை நாட்டிக்கல் மைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலி இந்தியாவுடைய டெரிட்டரி நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 12 நாட்டிக்கல் மைல் தான். இப்போ ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிரைம் அப்படிங்கும் போது நம்ம போன முறையே பார்த்தோம், மேரிடைம் ஜோன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் பார்த்தோம். அந்த ஆக்ட்ல வந்து நமக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிற ஜோனுடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் லைன்ல இருந்து 24 நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிரைம் நம்ம என்ன பண்றோம், இந்தியன் டெரிட்டரின்னு அப்படி எடுத்துக்கும் போது டெரிட்டோரியல் வாட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 24 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது இன்னொருத்தர் வந்து செக்ஷன் 9 பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஒன்ஸ் அகைன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. செக்ஷன் 9 ஆஃப் தி ஐபிசி அதை பார்த்துருவோம். அவருக்கு என்ன அதில் புரியலன்னு தெரியல, இருந்தாலும் பார்த்துடலாம். அந்த செக்ஷன் எடுத்துக்கிறேன். Section 9 என்னன்னா நம்பர். Unless the contrary appears from the context, words importing the singular number include the plural number and words importing the plural number include the singular number. இதுதான் செக்ஷன் 9 சொல்றது. அதாவது எப்பப்பெல்லாம் வந்து he அப்படின்னு யூஸ் பண்றோமோ that can be read as they. அதே போல இப்போ ஒன்னு சிங்கிள் அப்படிங்கறத ப்ளூரலாவும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். மல்டிபிள் பர்சன்ஸ், இப்போ அகைன்ஸ்ட் அ பர்சன் அப்படின்னு யூஸ் பண்ணி தான் வச்சுங்களேன், அகைன்ஸ்ட் அ பர்சன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவருக்கு மேல பண்ணாலும் குற்றம் தான், ஒண்ணுக்கு மேற்பட்ட நபர்கள் மீது பண்ணாலும் குற்றம் தான். அந்த கான்டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு
பர்மிட் பண்ணிச்சுன்னா நீங்க அந்த மாதிரி படிச்சுக்கலாம். இப்போ வந்து மர்டர்னு வச்சுங்களேன், இப்போ ஒரே சமயத்துல 2 பேரை கொலை பண்றாருன்னா மர்டர் இஸ் கமிட்டட் அகைன்ஸ்ட் 2 persons. அப்போ ஒருத்தருக்கு மேல பண்ணாதான் மர்டரா, 2 பேருக்கு மேல பண்ணா மர்டர் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது ஒருத்தருக்கு மேல பண்ணாலும் மர்டர் தான், 2 பேருக்கு மேல பண்ணாலும் மர்டர் தான், அப்படி படிச்சுக்கலாம். அதே போல இப்போ கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், ஒரு பேங்க் மேனேஜர் தன்னுடைய பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு 2-3 கஸ்டமர்ஸோடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை வந்து ஸ்டைஃபனிங் பண்றாருன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி கேசஸ்ல சீட்டிங் அகைன்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறத சீட்டிங் அகைன்ஸ்ட் பர்சன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம கருத்தில் கொள்ளலாம். அது வந்து நம்ம ஏற்கனவே சார்ஜ் பிரேமிங் எப்போ பார்த்தோம், ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு தனித்தனியாக சார்ஜ் பண்ண தேவையில்ல, அந்த அதுல எவ்வளவு அமௌண்ட்டுங்கிற அந்த டோட்டல் அமௌண்ட் சொல்லி சார்ஜ் பண்ணி பனிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சார்ஜ் பிரேமிங் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ அதை நான் இப்போ டீட்டெயிலாக போக விரும்பல. இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் வந்து சிங்குலர் பர்சன்ஸுக்கு அகைன்ஸ்டா பண்ணா அது குற்றம் அப்படின்னு நம்ம கருத்தில் கொள்ளணும்னா அது மல்டிபிள் பர்சன்ஸ் மேல பண்ணாலும் குற்றம் தான். அதுதான் அந்த சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிற இதுல சொல்றாங்க. ஸோ அதுதான் அதுக்கான பதில், அந்த கேள்விக்கான பதில். அடுத்தது வந்து ஹவு டு கெட் சாங்ஷன்ஸ் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட் இன் எஃப்ஐஆர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ நீங்க வந்து இந்த சாங்ஷன் டு ப்ராசிக்யூட் அப்படிங்கிறது நிறைய சட்டத்துல நம்ம பார்ப்போம். நம்ம இந்தியன் பீனல் கோட்ல பார்ப்போம், இந்தியன் பீனல் கோட்ல தண்டிக்கத்தக்க குற்றங்களுக்கு சிஆர்பிசில பார்ப்போம். அது இல்லாம ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அப்புறம் சில ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட், இந்த மாதிரி சில சட்டங்கள்லயும் நம்ம இந்த சாங்ஷன் டு ப்ராசிக்யூட் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த சாங்ஷன் டு ப்ராசிக்யூட்ங்கிறது என்னன்னா எஃப்ஐஆர் போடுறதுக்கு பேரு ப்ராசிக்யூஷன் கிடையாது. நீதிமன்றத்துல வந்து வழக்கு போட்டு அதை காக்னைசன்ஸ் எடுக்கிறது தான் நம்ம வந்து ப்ராசிக்யூஷன் சொல்றோம். அந்த மாதிரி காக்னைசன்ஸ் எடுக்கிறதுக்குள்ளார சாங்ஷன் வாங்கி போட்டா போதும். அதுலயும் சில ஜட்மெண்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சாங்ஷன் வந்து ப்ரீ கண்டிஷனா காக்னைசன்ஸ் எடுக்கிறதுக்கே தேவையா அப்படின்னா இப்படி ஒண்ணும் இல்லை. நீதிமன்றம் தேவைப்படும் பொழுது அந்த காக்னைசன்ஸ் எடுக்கும் போதோ அல்லது எடுத்ததற்கு பிறகு கூட இந்த சாங்ஷனை வாங்கிக்கலாம் அப்படின்னு there are so many judgments இருக்கு. ஸோ பர்பஸ் ஆஃப் தி சாங்ஷன் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ அதனால அதுக்குள்ள நான் டீட்டெயிலா போக வரல. இதுல இப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில்னா எஃப்ஐஆர் போடுற ஸ்டேஜ்ல சாங்ஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராசிக்யூஷன் அதாவது ஃபைனல் ரிப்போர்ட் போடும் பொழுதோ அல்லது நீதிமன்றத்துல வந்து ப்ராசிக்யூட் பண்ணும் போதோ வந்து சாங்ஷன் வாங்கினா போதுமானது அப்படிங்கிறது தான் அந்த கேள்விக்கான பதில். அதுக்கு அடுத்தது if an Indian committed murder of a foreigner in foreign country whether he is liable to be punished in India or in that foreign country, how to decide the case னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க இதுல வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு குற்றம் நடந்தா அந்த குற்றம் எங்க நடந்ததோ அந்த லா ஆஃப் த லேண்ட்ல தான் நம்ம வந்து அவரை ப்ராசிக்யூட் பண்ணணும், பனிஷ் பண்ணணும். அதுதான் ஜெனரல் பிரின்சிபல். இதுக்கு எக்ஸெப்ஷனா தான் நம்ம வந்து ஐபிசில எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் இதை பத்தி பார்க்கணும். ஸோ அது எப்படி வருது அப்படின்னா அந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, பிரைவேட் இன்டர்நேஷனல் லான்னு ஒரு சப்ஜெக்ட் உண்டு. அதுல வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட நாடுகள் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் மேல வந்து தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனை வந்து இம்போஸ் பண்ணும்போது அதை வந்து எந்த நாடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக டிசைட் பண்ணும். அதுதான் பிரைவேட் இன்டர்நேஷனலாவுடைய கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாரின் கண்ட்ரில ஒரு இந்தியன் சப்ஜெக்ட் போய் ஒரு ஃபாரினரை மர்டர் பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த இந்தியன் சிட்டிசன் இஸ் தி சப்ஜெக்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த இந்தியன் சிட்டிசனை நம்ம ஐபிசி வந்து நம்ம லாவுக்கு கீழே ட்ரை பண்றதுக்கு வழிவகை கொடுக்குது. ஸோ அதுதான் நம்ம 188 கூட போன இதுல பார்த்தோம். he must be tried in India. முதல்ல அவர் இப்ப இங்க சப்போஸ் அவர் அங்க கொலை பண்ணிட்டு தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இந்தியாவுக்கு வந்த பிறகு தெரிய வருது இவர் அங்க கொலை பண்ணிருக்காரு அப்படின்னா இங்க செக்யூர் பண்றோம் அவரை அப்படின்னா இங்கேயே நம்ம வந்து அவரை ப்ராசிக்யூட் பண்ணலாம். சப்போஸ் அவர் இங்க வரல, அங்கேயே இருக்காரு, ஃபாரின்லயே இருக்காரு, அங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில இந்தியா என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி எங்க இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே அவருக்கு நாங்க தண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நாங்க அவர் எங்க இந்தியன் சப்ஜெக்ட் நாங்க வந்து அவரை ட்ரை பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம், அதனால எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரடிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரடிஷன் ப்ரொசீடிங்ஸையும் இனிஷியேட் பண்ணலாம். இதை பத்தி நம்ம போன வகுப்புலையும் பார்த்தோம். ஸோ எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்ஸ், அதாவது ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து வெளிநாட்டுல வந்து அஃபென்ஸ் கமிட் பண்ணும் பொழுது அவன் வந்து இந்தியாவுடைய குடிமகன் என்ற முறையில இந்திய நாட்டிற்கு வந்து அவர் மேல ஒரு ஆள்வரை இருக்கு, இந்திய நீதிமன்றங்களுக்கு அவர் மீது ஆள்வரை இருக்கு, அதனால அவரை வந்து இந்தியாவில் வந்து நம்ம ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சாங்ஷன் வாங்கி எக்ஸ்ட்ரடிஷன் பண்ணி அவர் இங்க அழைத்து வந்து
நம்ம வந்து அதை ப்ராசிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம போன வகுப்புல பார்த்தது. ஸோ அதுதான் இந்த கேள்விக்கான பதில். அடுத்த கேள்வி, மாடஸ்டி ஆஃப் உமனை டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மாடஸ்டி ஆஃப் உமன் பத்தி நம்ம ஏற்கனவே அந்த போன வகுப்புலயே பார்த்தோம். அந்த லாஸ்ட் ஸ்லைடு அதான். இந்த லாஸ்ட் ஸ்லைட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுட் வந்திருக்காது. ஸோ ஒன்ஸ் அகைன் அந்த லாஸ்ட் ஸ்லைடு நான் படிச்சிடுறேன். அதில் நம்ம என்னன்னா, ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் மேஜர் சிங் அப்படிங்கிற வழக்கை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் போன செஷன்ல. அதுல வந்து இந்த மாடஸ்டினா என்ன அப்படிங்கறத சொல்றாங்க. அது என்ன, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. வாட் தென் இஸ் உமன்ஸ் மாடஸ்டி? அதாவது உமன்ஸ் மாடஸ்டினா என்ன? ஐ திங்க் தட் தி எசன்ஸ் ஆஃப் உமன்ஸ் மாடஸ்டி இஸ் ஹர் செக்ஸ். அவள் பெண்ணாக இருப்பதே அவள் மாடஸ்டாக இருக்கிறாள்ங்கிறதுக்கு போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. The modesty of an adult female is writ large on her body, young or old, intelligent or imbecile, awake or sleeping. The woman possesses a modesty capable of being outraged அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு பெண்ணினுடைய மாடஸ்டிங்கிறது வந்து அவங்களுடைய ஹோல் பாடி. இந்த ஹோல் பாடியில வந்து மாடஸ்டி இருக்கு. அவங்க வந்து யங்கா இருக்கலாம், ஓல்டா இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், முட்டாளா இருக்கலாம், முடிச்சுக்கிட்டு இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பெண்ணுக்கு அவருடைய உடல் என்பதே ஒரு மாடஸ்ட் தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. மாடஸ்டிக்கான டெஃபினிஷன், ஏன்னா நமக்கு வந்து ஐபிசில மாடஸ்டி டிஃபைன்ட், அதை நம்ம சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் அட்டெம்ப்டட் டு டிஃபைன் இன் தோஸ் வேர்ட்ஸ். ஸோ இதோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் முடியுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு செஷன் போகலாம். போன செஷன்ல வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் ஆஃப் த கோட் பத்தி பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது செக்ஷன் 2 நான் வந்து ரெஃபர் பண்ணேன். செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபென்சஸ் கமிட்டட் வித்தின் இந்தியா, எவ்ரி பர்சன் ஷல் பி லைபிள் டு பனிஷ்மெண்ட் அண்டர் திஸ் கோட் அண்ட் நாட் அதர்வைஸ் ஃபார் எவ்ரி ஆக்ட் ஆர் ஒமிஷன் கான்ட்ரரி டு த ப்ரொவிஷன்ஸ் தேர் ஆஃப் விச் ஹி ஷல் பி கில்ட்டி வித்தின் இந்தியா அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு, அதுல வந்து எவ்ரி பர்சன்னா என்ன, இந்தியா அப்படிங்கிறது என்ன, எவ்ரி ஆக்ட் ஆர் ஒமிஷன்ங்கிறது என்னங்கிறத பத்திலாம் நம்ம எலாபரேட்டா பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த எவ்ரி பர்சன்ல யாரெல்லாம் வந்து கவர்ன் ஆக மாட்டாங்க, யாரெல்லாம் எக்ஸ்க்ளூடட் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த பர்சன் அப்படிங்கிற டெஃபினிஷனை நான் அன்னைக்கே படிச்சு காமிச்சேன். செக்ஷன் 11ல வந்து செக்ஷன் 11 ஆஃப் ஐபிசில வந்து இந்த பர்சன் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத, அந்த எவ்ரி பர்சன் அப்படிங்கிறத எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம 10 செக்ஷன் பார்த்துட்டதுனால இப்போ இன்னைக்கு 11வது செக்ஷன் அதுதான். 11வது செக்ஷன் என்னன்னா, நம்ம வந்து பர்சனோட டெஃபினிஷன் தான். ஸோ அந்த ஏற்கனவே நம்ம சொன்னது ஹோல்ஸ் குட், அதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ வாண்ட் டு ஆட் சம் மோர் திங். அது அல்லாமல் நம்ம சில விஷயங்களை வந்து இதுல கூடுதலாக பார்க்க போறோம். ஸோ பர்சன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஈஸி, யாருக்கும் ஒன்றும் குழப்பம்லாம் கிடையாது. பர்சன்ங்கிறது எனி நேச்சுரல் பர்சன், ஒரு ஆண் பெண் அப்படிங்கிறது உயிருள்ள ஒரு ஆள் அப்படி சொல்லலாம். அதான் பர்சன். அந்த பர்சனை வந்து நீங்க ஐபிசில டிஃபைன் பண்றாங்க. எதுக்காக டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லாவை பொறுத்த மட்டும் நீங்க வந்து நேச்சுரல் பர்சனை மட்டும் நம்ம கணக்குல வச்சுக்கிறது இல்லை, சில ஜூரிஸ்டிக்ஷன் பர்சனையும் நம்ம கணக்குல வச்சுக்கிறோம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் லா. அப்படி ஜூரிஸ்டிக்ஸ் பர்சன் இல்லைன்னா நம்மளால வந்து சில சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துவதில் நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டு போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், நேச்சுரல் பர்சன்ஸை மட்டும் பர்சன் கணக்கு வச்சுக்காம நம்ம வந்து ஜூரிஸ்டிக் பர்சன் சில பேருக்கு அந்த பர்சன்கிற இந்த தகுதியை வந்து நம்ம கன்ஃபர் பண்றோம். இவங்களெல்லாம் நம்ம ஒரு நபராக கருதலாம் அப்படின்னு சொல்லி சில பாடிக்கு நம்ம வந்து கன்ஃபர் பண்றோம். ஸோ அதை மனதில் கொண்டு ஐபிசி என்ன பண்றாங்கன்னா, அந்த பர்சன்கிறத டிஃபைன் பண்றாங்க. எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பார்ப்போம். செக்ஷன் 11 ஆஃப் ஐபிசி, பர்சன், the word person includes any company or association or body of persons whether incorporated or not. So இதுதான் பர்சனுக்கான டெஃபினிஷன். இதுல பாத்தீங்கன்னா they are not speak about the natural person. நேச்சுரல் பர்சன் பத்தி அவங்க சொல்லல, ஏன்னா அதை நம்ம அண்டர்ஸ்டுட், பர்சன்னாவே நேச்சுரல் பர்சன் நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கோங்கிறதுனால they are not described that. பட் ஒரு இன்க்ளூசிவ் டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. பர்சன் மீன்ஸ் அது ஏற்கனவே நேச்சுரல் பர்சன் இருக்காங்க, அவர்கள் அல்லாமல் இவங்களையும் நீங்க அந்த நேச்சுரல் பர்சனோட இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய தத்துவம்.
ஸோ இன்க்ளூட்ஸ் எனி கம்பெனி. ஸோ கம்பெனிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே கம்பெனி ஆக்ட்ல பார்த்துருப்போம். ஒரு பாடி கார்பரேட், அதுதான் நம்ம வந்து கம்பெனின்னு சொல்றோம். ஸோ நீங்க கம்பெனி ஆக்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிங்கிறது ஒரு ஜூரிஸ்டிக் பர்சன் ஆகணும் அப்படின்னா அது ஒரு பர்சன் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும்னா இட் சுட் பி இன்கார்பரேட்டட். இன்கார்பரேட்டட் என்ன, இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்ல போய் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்லாம் ரெஜிஸ்டர் பண்ண பிறகுதான் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களுடைய ஆப்ளிகேஷன்ஸ், பைலாஸ் இது எல்லாத்தையும் பண்ணின பிறகு அந்த கம்பெனி வில் ஹேவ் அ லீகல் ஸ்டேட்டஸ் ஆஸ் அ பர்சன். இல்லைன்னா அதுக்கு வந்து ஒரு பர்சன் நம்ம கருத கம்பெனி ஆக்ட் சொல்லக்கூடிய கம்பெனி. ஆனா நம்ம இந்திய தண்டனை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணுமா, இன்கார்பரேட் பண்ணிருக்கணுமா அப்படின்னா நாட் நெசசரி. அததான் இந்த டெஃபினிஷன் சொல்லுது. The word person includes any company or association or body of persons whether incorporated or not. அது இன்கார்பரேட் ஆயிருந்தாலும் சரி ஆகலைனாலும் சரி, ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அதை நாம பர்சன் என கருதலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, குற்றம் செய்பவர்கள் வந்து ஒரு சட்டப்படி நடந்துகிட்டு குற்றம் செய்ய மாட்டாங்க. ஒரு கம்பெனியை ஃப்ளோட் பண்றாங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் கமிட்டிங் கிரைம்னு வச்சுங்களேன். அந்த அந்த கம்பெனியை வந்து ஃப்ளோட் பண்றது ஃபார் த பர்பஸ் ஆஃப் கமிட்டிங் கிரைம் தான். அப்போ போய் அதை போய் ரெஜிஸ்டர் இல்லாம பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. ரெஜிஸ்டர் பண்ணாம ஒரு கம்பெனியை வந்து ப்ராசிக்யூட் பண்ணி ஒரு கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுல வந்து ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்றாங்க. அண்ட் அந்த கம்பெனியோட நேம்ல நிறைய ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு இப்ப இண்டிவிஜுவல் மேல ப்ரொசீட் பண்ணும் பொழுது ஒரு ஃபைன் போடுறோம், அந்த ஃபைனை ரெக்கவர் பண்ண முடியாம போயிடும். அல்லது ஒரு அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கான்ஃபிஸ்கேட் தி ப்ராப்பர்ட்டி, இதுக்கெல்லாம் வழி இல்லாம போயிடும். ஸோ இதை மனசுல வச்சுதான் இந்த ஐபிசியை டிஃபைன் பண்ணும்போது, பர்சன் அப்படிங்கிற வார்த்தையை டிஃபைன் பண்ணும்போது என்ன பண்றாங்க, பர்சன் இன்க்ளூட் கம்பெனி வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட். அது இன்கார்பரேட் ஆயிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இல்லாமலே கூட இருந்தாலும் கம்பெனின்னு ஃப்ளோட் ஆயிருந்தா அந்த கம்பெனியினுடைய பேரில் வந்து ஒரு பிசினஸோ அல்லது ஒரு செயலோ செய்யப்பட்டிருந்தால், அதன் மூலமாக சொத்துக்கள் அக்வயர் செய்யப்பட்டிருந்தால் அதை வந்து நம்ம இந்த பர்சன்கிற இதுல வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த செக்ஷன் 11 சொல்லுது. இந்த செக்ஷன் 11 படிக்கும் பொழுது நம்ம இன்னும் படிச்சுக்கணும். ஏன்னா ஏன் அப்படி படிக்கணும் அப்படின்னா, இந்த செக்ஷன் 11ங்கிறது ஒரு எக்ஸ்டென்சிவ் செக்ஷனா, இது வந்து எக்ஸாஸ்டிவா அப்படின்னா இல்ல, இட் இஸ் ஒன்லி இல்லஸ்ட்ரேட்டிவ். ஏன்னா இன்க்ளூசிவ் அப்படின்னு வரக்கூடிய எல்லா செக்ஷனுமே இல்லஸ்ட்ரேட்டிவ், அதை வந்து எக்ஸ்டிவா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதா தான் நம்ம வந்து இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ல பாக்குறோம். ஸோ அதனால ஒரு இன்க்ளூசிவ் டெஃபினிஷன், பர்சன் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால இது மட்டுமே நம்ம வந்து டெஃபினிஷன் எடுத்துக்கூடாது. இதை போன்ற மற்ற விஷயங்களை நம்ம கருத்தில் கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி இன்னொரு டெஃபினிஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல பார்க்கணும். இந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டோடைய பர்பஸ் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டோடைய பர்பஸ் என்னன்னா, ஒரு சட்டத்துல ஒரு குறிப்பிட்ட வார்த்தை உபயோகப்படுத்திருக்கிறோம் அப்படின்னா அந்த உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கான பொருள் அந்த சட்டத்தில் சொல்லப்படலைன்னா நம்ம ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல போய் பார்க்கணும். இந்த இந்த சட்டத்தில் இந்த இந்த வார்த்தை என்ன அர்த்தம் தொனிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல போய் பார்க்கணும். அதுதான் அந்த சட்டத்தினுடைய பர்பஸ். அந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல பர்சன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றாங்க. அதுல எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பாருங்க. பர்சன் ஷல் இன்க்ளூட் எனி கம்பெனி ஆர் அசோசியேஷன் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட். ஸோ மோர் ஆர் லெஸ் சிமிலர். இங்க எப்படி ஐபிசியில வந்து பர்சன் இன்க்ளூட் எனி கம்பெனி ஆர் அசோசியேட் ஆர் பாடி ஆஃப் பர்சன் வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட்னு சொல்றாங்களோ, அதே போல பர்சன் ஷெல் இன்க்ளூட்னு ஒரு ஷெல் போட்டுருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடிக்கு எல்லாமே சேம் தான். இந்த மாதிரி ஒரு பர்சன் ஒரு நேச்சுரல் பர்சன்ல இருந்து ஒரு ஜூரிஸ்டிக் பர்சனுக்கான தேவை எதுக்கு, என்ன தேவை, எதுக்காக இதை அப்படி நம்ம டிஃபைன் பண்றோம், எதுக்காக ஐபிசியும் சரி ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்லயும் சரி இந்த மாதிரி ஜூரிஸ்டிக் பர்சன்லாம் ரெகக்னைஸ் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுல எழும். அதான் நான் முன்னே சொன்னேன், சில நடைமுறை சிக்கல்களை தவிர்ப்பதற்காக அந்த மாதிரி நம்ம சில பாடி ஆஃப் பர்சன்ஸுக்கு நம்ம ஜூரிஸ்டிக் பர்சன்ங்கிற ஸ்டேட்டஸை கன்ஃபர் பண்றோம், லீகலா பண்றோம், பை லீகல் ஃபிக்ஷன் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி லீகல் ஃபிக்ஷனை நம்ம அதுக்கு வந்து கன்ஃபர் பண்றோம். அது எதனால பண்றோம் அப்படிங்கிறத இந்த ரமன்லால் பாய்லால் பட்டேல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அப்படிங்கிற வழக்குல உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. ரமன்லால் பாய்லால் பட்டேல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் 2008 5 SCC
பேஜ் நம்பர் 449. 2008 5 SEC பேஜ் நம்பர் 449. அந்த ஜட்மெண்ட்ல பேரா 16ல சொல்றாங்க, இந்த ஏன் நம்ம இப்படி வந்து இந்த பர்சனுக்கு இப்படி ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு டெஃபினிஷன், மற்ற ஆர்டிபிஷியல் பர்சன்லாம் சேர்த்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறத சொல்றாங்க. அதை நம்ம பார்ப்போம். The ordinary, popular and natural meaning of the word person is a specific individual human being. Ordinary, popular and natural meaning of the word person is a specific individual human being. ஒரு குறிப்பிட்ட நபரை தான் நம்ம என்ன சொல்றோம், நேச்சுரல் மீனிங்ல என்ன சொல்றோம், பர்சன் சொல்றோம். பட் இன் லா the word person has a slightly different connotation. ஸோ சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பர்சன்ன்றத வந்து ஒரு டிஃபரெண்ட் கன்னோட்டேஷன்ல நம்ம பார்க்கிறோம். எப்படி அப்படின்னா, and refers to any entity that is recognized by law as having the rights and duties of a human being. ஒரு ஹியூமன் பீயிங்க்கு என்னென்ன ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருக்கும், அந்த டியூட்டிஸை ஒரு என்டிட்டி, எனி என்டிட்டி ரெகக்னைஸ்டு பை லா பண்ணிச்சுன்னா அதையும் நம்ம வந்து பர்சன் கருதலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா எதுக்காக இந்த இடத்துல ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் சொல்றோம்னா, இந்த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸை செய்யும் பொழுது we have to necessarily do an act or omission. ஸோ ஐபிசியோடைய பர்பஸ் என்ன, ஆக்ட் ஆர் ஒமிஷனை டிஃபைன் பண்றதுதான். எந்த ஆக்ட் பனிஷ்மெண்ட், எந்த ஒமிஷன் பனிஷபிள் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றதுதான் ஐபிசியோடைய நோக்கம். இருக்கும்போது ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஒரு என்டிட்டிக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ரைட்ஸ் அவரு இன்வோக் பண்ணும் அப்படின்னாலோ அல்லது டியூட்டிஸ் அவர் செய்ய விட்டுட்டாலோ, இஃப் இட் அட்ராக்ட்ஸ் அண்ட் அஃபென்ஸ் அப்படின்னா அப்போ அது பனிஷபிள் ஆயிடுறாரு. அந்த பனிஷபிள் ஆகும் பொழுது அவருக்கு நம்ம பை லீகல் ஃபிக்ஷன் அவருக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸை கன்ஃபர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். அப்படித்தான் நம்ம என்ன பண்றோம், பர்சன்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸை அவங்களுக்கு கன்ஃபர் பண்றோம்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. அதுல வந்து நம்ம சால்மன்லாம் படிச்சிருப்போம், ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல வந்து சால்மன் பத்தி படிச்சிருப்போம். அவருடைய டெஃபினிஷனை பத்தி அவங்க மேற்கோள் காட்டி சொல்றாங்க. சால்மன் டிஃபைன்ஸ் பர்சன் as any being whom the law regards as capable of rights and duties, or as a being, whether human or not, of which rights and duties are the attributes அப்படின்னு சால்மன் வந்து டிஃபைன் பண்றார் பர்சனை. அதாவது அவரும் என்ன சொல்றாருன்னா, எனி பீயிங் whom the law regards as capable of rights and duties, சட்டத்தின் அடிப்படையில் யாருக்காவது உரிமைகளும் கடமைகளும் இருந்துட்டா அவங்கள நாம பர்சன் சொல்லலாம், அது ஹியூமனா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சால்மன் டிஃபைன் பண்றாரு. அதையும் இவங்க மேற்கோள் காட்டுறாங்க. Thus, the word person in law, unless otherwise intended, refers not only to a natural person, male or female human being, but also any legal person. That is an entity that is recognized by law as having or capable of having rights and duties. அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து அந்த வேர்ட் பர்சன் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்கன்னா, நாட் ஒன்லி டு a natural person, மேல் ஆர் ஃபீமேல் மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ ஏ லீகல் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டோட டெஃபினிஷனையும் அவங்க அதை மேற்கோள் காட்டுறாங்க. The General Classes Act thus defines a person as including a corporation or an association of persons or a body of individuals, whether incorporated or not. The said general legal definition is, however, either modified or restricted or expanded in different statutes with reference to the object of the enactment or the context in which இந்த டெஃபினிஷனை ஒவ்வொரு சட்டத்திலையும் ஒவ்வொரு விதமாக அவங்க பயன்படுத்துறாங்க, அந்தந்த சட்டத்தை பொறுத்து பயன்படுத்துறாங்க. அதுக்கு இவங்களே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அந்த எக்ஸாம்பிளும் நான் வந்து சொல்றேன், ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த பர்சன்ங்கிறத நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இதை வந்து டே டு டே நம்ம இதை டீல் பண்ண போறோம், இந்த பர்சன்ஸ்ங்கிறத நம்ம டீல் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம அதை தெளிவா புரிஞ்சுக்கணும், அந்த பர்சன்ங்கிறத எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஐபிசி அண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அதர் பீனல் லாஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் அவங்களே சொல்றாங்க, அதை அப்படி நான் ரிப்பீட் பண்றேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ், the definition of the word person in Income Tax Act is very wide and includes an individual, a Hindu undivided family, a company, a firm, an association of persons or body of individual, whether incorporated or not, a local authority and every other artificial juridical person அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப இன்கம் டேக்ஸ் ஆக்டோடைய பர்பஸ் என்ன, யாரெல்லாம் இன்கம் ஏர்ன் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து டாக்ஸ் வாங்குறது, இதுதான் இன்கம் டேக்ஸ் உடைய பர்பஸ். அப்ப whoever capable of earning income அவங்க எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணிடுறாங்க as a persona. அடுத்த ஒரு லாவை சொல்றாங்க. At other extreme, Citizenship Act section 2F of which reads thus, person does not include any company or association
ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நாட் இன்க்ளூசிவ் டெஃபினிஷன். அது இன்க்ளூசிவ் டெஃபினிஷன், இது நாட் இன்க்ளூசிவ் டெஃபினிஷன். சிட்டிசன்ஷிப்னு வரும்பொழுது அதுல ஆர்டிபிஷியல் பர்சனுக்கு சிட்டிசன்ஷிப் வருமா அப்படின்னா வராது. கம்பெனிக்கு, அசோசியேஷன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருந்தா கூட அவங்கள வந்து ஒரு குடிமகனாக கருத முடியாது அப்படின்னு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து அவங்களை டிஃபைன் பண்ணிடுது. அதே போல similarly the definition under section 2G of the Representation of People Act 1950 is person does not include a body of person. அந்த representatives of people actல போய் பார்த்தோம்னா அதுல பெர்சன்ங்கிறதுல வந்து பாடி ஆஃப் பர்சன்ஸ் இல்ல. அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷன்சிக்கு ஒருத்தர் தான் எலெக்ஷன்ல நிக்க முடியும். நாங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம்ங்க, நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்க 2 பேரும் எப்படி இந்த திரைப்படங்கள்லாம் வந்து 2 பேர் டைரக்ட் பண்ணுவாங்க, 2 பேர் மியூசிக் அமைப்பாங்க, அந்த மாதிரி நாங்க 2 பேரும் வந்து நாங்க இந்த கான்ஸ்டிடியூஷன்சிக்கு வந்து எம்எல்ஏவா நிக்கிறோம் அல்லது எம்பியாக நிக்கிறோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆக்ட்ல வந்து பர்சன்னா சிங்கிள் பர்சன் தான். அங்க வந்து ஜூரிஸ்டிக் பர்சனுக்கு அங்க வேலை கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சட்டத்திற்கும் எந்தெந்த சட்டம் அந்த எந்த நோக்கிற்காக அந்த சட்டம் இயற்றப்பட்டதோ அந்த சட்டத்திலேயே அந்த பர்சன் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நபருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், அதுல வந்து ஜூரிஸ்டிக்ஷன் பர்சன் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கறதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ இப்ப நம்ம வந்து ஐபிசிக்கு மறுபடியும் திரும்பி வந்துருவோம். ஐபிசியில இந்த பர்சன்ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 11 சொல்லுது. செக்ஷன் 11 டெஃபினிஷனோட ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம சொன்னோம். நம்ம ஹைகோர்ட் அர்பித் ஜான்வர் வெர்சஸ் கமலேஷ் ஜெயின் ரெப்ரசன்டட் பை இட்ஸ் பவர் ஆஃப் அட்டர்னி அண்ட் மேனேஜர் டி லலித் குமார் அப்படிங்கிற வழக்குல இந்த வழக்கு வந்து 2012 4 சிடிசி 177 2012 4 சிடிசி 177 அப்படிங்கிற இதுல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அர்பித் ஜான்வர் வெர்சஸ் கமலேஷ் ஜெயின் அப்படிங்கிற வழக்கு. இதுல வந்து இந்த பெர்சன்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. அதை பார்ப்போம். This provision is precisely in pari materia to section 11 of IPC. The definition of the term person made in section 342 of the General Classes Act and section 11 of IPC is not exhaustive. ரெண்டுமே இப்ப நான் சொன்னேன் செக்ஷன் 11 படிக்கும் போதே 342 நம்ம படிச்சுக்கலாம்னு சொன்னேன். இந்த இதுல என்ன சொல்றாங்க, நம்ம ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் 11ல சொல்லி இருக்கிற டெஃபினிஷனும் சரி, செக்ஷன் 3 சப் கிளாஸ் 42ல சொல்லி இருக்கக்கூடிய டெஃபினிஷன் சரி, இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ். It is only illustrative. It is hardly a definition. It is undoubtedly inclusive. The indication of the intention of the legislature is to wider sense so as to mean not only natural persons but to include artificial or juridical persons also, provided such artificial or juridical person is a legal entity. So இந்த வழக்குல என்ன சொல்றாங்க, அந்த பர்சன் ஜூரிடிக்கல் பர்சன் வந்து ஒரு லீகல் என்டிட்டியா இருக்கும் பொழுது நம்ம அவங்கள பர்சன் கருதலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல சில எக்ஸாம்பிள் சொல்றாங்க, எதெல்லாம் நம்ம வந்து ஜூரிடிக்கல் பர்சனா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், an idol is a juridical person capable of owning property and is therefore a person. இப்போ நம்ம பல வழக்குகள்ல பார்த்துருப்போம். நீங்க வந்து அந்த டெம்பிளோடைய டெய்டி இருக்கு இல்லையா, ப்ரிசீடிங் டெய்டி, அந்த ப்ரிசீடிங் டெய்டி ஆர் ஐடோல் அதுவே வந்து நம்ம வந்து ஒரு பர்சனாக கருதுறோம். இன்ஃபேக்ட் அது இன்னும் நம்ம பெட்டரா எப்படி கருதுறோம்னா, இட் இஸ் அ பர்பச்சுவல் மைனர் அப்படின்னு கருதுறோம். அதை வந்து எப்போதுமே மைனர்ங்கிற பொசிஷன்ல தான் இருக்கும். ஒரு ஐடோல்ங்கிறது, ஒரு டெய்டிங்கிறது ஒரு பர்பச்சுவல் மைனராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். ஈவன் இந்த நம்ம ராம ஜென்மபூமி வழக்குல கூட அந்த பிரிட்ஜ் ராம் பிரிட்ஜ்மான் அப்படிங்கிற அந்த ஐடோல் இருக்கு இல்லையா, அந்த குழந்தை ராமர், அந்த குழந்தை ராமர் வந்து ஒரு பர்பச்சுவல் மைனர் அப்படின்னு இப்ப லேட்டஸ்டா கூட அயோத்தி தீர்ப்புல நம்ம சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஐடோல் அப்படிங்கிறது ஒரு உயிரற்ற பொருளாக இருந்தாலும் அதை நம்ம வந்து ஒரு ஜூரிடிக்கல் பர்சன் அப்படின்னு நம்ம கருதுறோம். அடுத்தது ப்ரொப்ரைட்டரி பர்சன் ஜூரிஸ்டிக்ஷன் பர்சனா அப்படின்னு பார்த்தா இல்ல. பட் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் இஸ் நாட் அ லீகல் என்டிட்டி அண்ட் சோ இட் இஸ் நாட் அ பர்சன் இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்ஷன் 11 ஆஃப் ஐபிசி. ஸோ அப்போ ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் வந்து ஒரு பர்சனாக நம்ம கருத முடியாது, எதுல செக்ஷன் 11 கீழே கருத முடியாது. அது போல ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, இப்ப நம்ம வந்து ஹிந்து லா படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலினா பிரிபடாத இந்து குடும்பம், கூட்டு குடும்பம்னு சொல்லுவோம். அந்த பிரிபடாத இந்து கூட்டு குடும்பம் வந்து ஒரு லீகல் என்டிட்டியா, அது வந்து பர்சனாக கருதலாமா அப்படின்னா அந்த இந்த வழக்கிலேயே சொல்றாங்க. இந்த வழக்குல இந்த அர்பித் ஜான்வர் வழக்கிலேயே நம்ம ஹைகோர்ட் என்ன பண்றாங்கன்னா, சிமிலர்லி a Hindu undivided family is a legal entity capable of owning property and therefore
undoubtedly such a HUF is a person as defined in section 3 subsection 42 of the General Classes Act and section 11 of IPC அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அர்பித் ஜான்வர் கேஸ் வந்து 138K வந்த கேஸ் அது. அந்த கேஸ்ல ஒரு கேள்வி வருது, ஒரு இந்த ஒரு செக் வந்து ஒரு ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி அக்கௌண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. அப்படி ஒரு HUF அக்கௌண்ட்ல இருந்து ஒரு செக் கொடுக்கும் பொழுது அந்த செக் பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா அதுல 138 வருமா அப்படிங்கிற கேள்விய இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆன்சர் பண்ணுது. ஸோ இந்த வழக்குல நம்ம ஹைகோர்ட் வந்து ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியும் பர்சன் தான், அவர் வந்து செக் கொடுத்தாருன்னா அது பவுன்ஸ் ஆச்சுன்னா நிச்சயமாக 138 ப்ரொசீடிங்ஸ் வரும் அப்படிங்கிறத இந்த வழக்குல சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே அந்த இதுலயே பார்த்தோம், அந்த அர்பித் ஜான்வர் வழக்குலயே பார்த்தோம், ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் வந்து பர்சன் கிடையாது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுல ஒரு இப்ப வந்து இப்ப ஐபிசியை பொறுத்த வரைக்கும் ப்ரொப்ரைட்டரிஷிப் பர்சன் வந்து வரப்போறது இல்லை. நம்ம 138ல நிறைய அந்த மாதிரி நம்ம பார்க்கறோம். அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ப்ரொப்ரைட்டரிஷிப் கன்சர்ன் வச்சிருப்பாரு, அதுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாரு, அந்த அக்கௌண்ட்ல இருந்து செக் கொடுப்பாரு, அது பவுன்ஸ் ஆயிடும், டிஸ்ஆனர் பண்ணிடுவாங்க. அப்போ அது மேல கேஸ் போடுவோம். அல்லது இவர் ஒரு ப்ரொப்ரைட்டரிஷிப் வச்சிருப்பாரு, இவருக்கு ஒரு செக் கொடுத்துருப்பாங்க, அந்த செக் பவுன்ஸ் ஆயிடும், அவர் கேஸ் போடும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இவரு அந்த ப்ரொப்ரைட்டரிஷிப் பேர்லயே போடலாமா அல்லது ப்ரொப்ரைட்டர் பேர்ல போடணுமா, அதை எப்படி அந்த அந்த பாடியை அந்த லீகல் என்டிட்டியை எப்படி நம்ம வந்து இதுல சொல்றது, அந்த காஸ்டேட்லயோ அல்லது அந்த வழக்குலயோ எப்படி சொல்றது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அது குறித்து நம்ம ஹைகோர்ட்ல நிறைய கேஸ் வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் பேர்ல போடக்கூடாது, அந்த ப்ரொப்ரைட்டர் பேர்ல தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல இருந்து ஒரு நிறைய ஒரு கான்ட்ராஸ்டான வியூ இருக்கு. நம்ம ஹைகோர்ட்லயே சில கான்ட்ராஸ்ட் வியூலாம் இருக்கு. இருந்தாலும் இப்ப நான் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுறேன், ஏன்னா அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், நம்ம அது இந்த கேஸ்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க நம்ம போக வேண்டாம். அதுக்கு பதிலாக சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்குல ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க, இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணும், ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் பர்சனை நம்ம வந்து கம்ப்ளைண்ட்லயோ அல்லது கேஸோ போடுறோம் அப்படின்னா அவரை எப்படி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, இன் சங்கர் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி 2008 8 SEC 536, அதுக்கு ஒரு ஈக்குவலண்டும் இருக்கு, AR 2009 SC 422. இதுல வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, as contrasted from a company incorporated under the Companies Act 1956, which is a legal entity distinct from its shareholders, a proprietary concern is not a legal entity distinct from its proprietor. So ஒரு கம்பெனி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருந்து எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணி ஒரு பர்சனாக கருதுறோமோ அது மாதிரி ஒரு ப்ரொப்ரைட்டரிஷிப் கன்சர்னை ஒரு ப்ரொப்ரைட்டர் இல்லாம டிஸ்டிங் பண்ணி ஒரு தனிப்பட்ட நபராக கருத முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. A proprietary concern is nothing but an individual trading under a trade name. So proprietorship concernங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ட்ரேட் நேம் வச்சு பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் தான். In civil law, where an individual carries on business in the name or style other than his own name, he cannot sue in the trading name but must sue in his own name, though others can sue him in the trading name. இப்ப ஒரு ப்ரொப்ரைட்டர் வந்து ஒரு வழக்கு போடுறாரு, சிவில் வழக்கு போடுறாருன்னு வச்சுங்களேன். அப்போ அவருடைய ட்ரேட் நேம்ல அவர் வழக்கு போட முடியாது. அவர் ப்ரொப்ரைட்டர் கேரிங் ஆன் பிசினஸ் நேம் அண்ட் ஸ்டைல் ஆஃப் சோ அண்ட் சோ இஸ் ஃபைலிங் திஸ் சூட்னு சொசைட்டில போடணும். அது மாதிரி சப்போஸ் அதர்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தெரியாது, அந்த ட்ரேட் நேம் தான் தெரியும், அதுக்கு ப்ரொப்ரைட்டர் யாருன்னு தெரியாது. அவங்க என்ன பண்ணலாம், டிபெண்டா காமிக்கும் பொழுது அந்த ட்ரேட் நேம்லயே போடலாம் அப்படிங்கறதையும் இந்த கேஸ்ல சொல்றாங்க. Therefore, if the appellant in this case had to file a civil suit, the proper description of client should be Atmakuri Sankar Rao carrying on business under the name and style of Mr. Sankar Finance and Investments. So இங்க Sankar Finance and Investmentங்கிறது வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்ன். இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்னுக்கு ஓனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மகுரி சங்கர் ராவ்ங்கிறவர் தான் ஓனர். ஸோ இவரு ஒரு சிவில் சூட் போடுறான்னு வச்சுங்க, அவரு வந்து எப்படி சிவில் சூட் போடணும் அப்படின்னா கிளைண்டிக்கோட பேர் போடும்பொழுது ஆத்மகுரி சங்கர் ராவ் கேரிங் ஆன் பிசினஸ் அண்டர் த நேம் அண்ட் ஸ்டைல் ஆஃப் மெசர் சங்கர் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏ சோல் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் அப்படின்னு போடுறோம். இதுதான் ப்ராப்பர்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. பட் கிரிமினல் கேஸ்ல அப்படி வருமா அப்படின்னா அப்படி வராது. பட் வி ஆர் நாட் டீலிங் வித் ஏ சிவில் சூட், ஏன்னா அந்த கேஸ் வந்து 138 கேஸ். அதில் நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா வி ஆர் டீலிங் வித் a criminal complaint to which the special requirements of section 142 of the act apply. Section 142 requires that the complainant should be payee. The payee is Mr. Sankar Finance and Investments. Therefore,
in a criminal complaint relating to an offence under section 138 of the act, it is permissible to lodge the complaint in the name of the proprietary concern itself அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹைகோர்ட்டோட வியூக்கு நேர்மாறாக இந்த சொல்லிருக்காங்க. இங்க ஒரு செக் போட பேய் தான் கம்ப்ளைண்டியா இருக்க முடியும். ஸோ அப்ப அந்த செக்ல வந்து பேய் யாரோ அவரை வந்து கம்ப்ளைண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி அப்படிங்கிற வழக்குல. ஸோ இதை வந்து நம்ம இட் இஸ் ஃபார் 138 தான். நீங்க இதை அப்படியே வந்து ஐபிசி அஃபென்ஸுக்கு நாங்க பொறுத்துறோம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அங்க செக்ஷன் 142 இருக்கு, இங்க 142 கிடையாது. நம்ம இங்க செக்ஷன் 11ல தான் டீல் பண்றோம். அதனால இங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்ன் வந்து பர்சன் கிடையாது எங்க ஐபிசி அஃபென்சஸ்ல. இந்த அப்போ ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம்ல வந்து ஒருத்தர் ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்றாங்கன்னா அந்த ப்ரொப்ரைட்டர் தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணோம், நாட் தி ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்ன். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இது வந்து 138ங்கிறதுனால 138ல பேயி கேன் பி a complainant அப்படிங்கிறதுனால பண்ணலாம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. அது எதுக்குன்னா ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த பர்சன்ங்கிறத டிஃபரெண்ட் எனாக்ட்மெண்ட்ல எப்படி டீல் பண்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்றோம். சரி, அதுக்கப்புறம் அந்த நம்ம ஏற்கனவே அந்த நம்ம ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ல சொன்னோம் இல்லையா, அர்பித் ஜான்வர் கேஸ்ல, அதே சுப்ரீம் கோர்ட்லயும் சொல்றாங்க, இதே பிரின்சிபல் சொல்றாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஹைகோர்ட் அதை சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி வந்து ஒரு பாடி ஆஃப் பர்சனா கருத முடியுமா, ஏன் அதை வந்து நம்ம ஒரு லீகல் என்டிட்டின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அந்த கொஸ்டினுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ அதை நம்ம படிச்சுட்டோம்னா ஸோ அதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதை டெவலப் பண்றதுக்கும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில வந்து பிறந்து கோ ஓனர் ஆகிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஜட்மெண்ட்ல சொல்றாங்க. when different persons buy undivided shares in a plot of land and engage a common developer to construct an apartment building with individual ownership in regard to respective apartment and joint ownership of common areas, the co-owners of the plot of land do not become an association of persons, body of individuals, in the absence of a deeming provision in a statute or an agreement. Similarly, when 2 or more persons merely purchase a property under a common sale deed without any agreement to have a common or joint venture, they will not become an association of persons, body of individuals. Mere purchase under a common deed without anything more will not convert a co-ownership into a joint enterprise. Thus, when there are 10 co-owners of a property, they are 10 persons and not a body of individuals to be treated as a single person. But if the co-owners proceed further and enter into an agreement to have a joint enterprise or venture to produce a common result for their benefit, then the co-owners may answer the definition of a person அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த co-owners பெர்சன் ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணும், நியர்லி ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்த வாங்கி அதுல ஒரு அபார்ட்மெண்ட் கட்டிட்டா மட்டும் போதாது, அது ஒரு காமன் பர்பஸுக்காக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பண்றதாக அவங்களுக்குள்ளார ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்க வந்து பர்சன் அப்படிங்கிற டெபினிஷனுக்குள்ளார வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த ஜட்மெண்ட் ராமன்லால் பாய்லால் பட்டேல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அப்படிங்கிற ஜட்மெண்ட், அந்த ஜட்மெண்ட்ல அதை சொல்றாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த அன்டிவைடட் ஃபேமிலிக்கும் நம்ம அப்ளை பண்றோம். ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் தி அன்டிவைடட் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி இட் செல்ஃப் இஸ் அ பர்சன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படிங்கிறத இந்த ராமன்லால் பாய்லால் பட்டேல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் ஜட்மெண்டின் அடிப்படையில நம்ம ஹைகோர்ட் வந்து அந்த அர்பித் ஜான்வர் கேஸ்ல சொல்றாங்க. ஸோ அடுத்தது ஐடோல் நம்ம பார்த்தோம். ஐடோல் வந்து ஒரு ஆர்டிபிஷியல் பர்சன் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதை பத்தி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சிரோமணி குருத்வாரா பிரபந்தக் கமிட்டி வெர்சஸ் சோம்நாத் தாஸ் அப்படிங்கிற வழக்குல 2004 SCC 146 பேரா நம்பர் 19. ஸோ இந்த இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா எப்படி வந்து ஐடோல்ங்கிறது வந்து ஒரு பர்சனா வருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பேரா நம்பர் 19 of the judgment. Thus, it is well settled and confirmed by the authorities on jurisprudence and courts of various countries that for a bigger thrust of socio-political scientific development, evolution of a fictional personality to be juristic person become inevitable. This may be any entity, living, inanimate, objects or things. It may be a religious institution or any such useful unit which may impel the courts to recognize it.
The recognition is for subserving the needs and faith of the society. A juristic person, like any other natural person, is in law also conferred with rights and obligation and is dealt with in accordance with law. In other words, the entity acts like a natural person, but only through a designated person whose acts are processed within the ambit of law. When an idol was recognized as a juristic person, it was known it could not act by itself. As in the case of minor, a guardian is appointed. So in the case of idol, a shepherd or manager is appointed to act on its behalf. In that sense, relation between an idol and shepherd is akin to that of a minor and a guardian. As a minor cannot express himself, so the idol, but like a guardian, the shepherd or manager have limitations under which they have to act. Similarly, where there is any endowment or charitable purpose, it is created institutions like a church, hospital, gurudwara, etc. The entrustment of an endowed fund for a purpose can only be used by the person so entrusted for the purpose in as much as he receives it for that purpose alone in trust. When the donor endows for an idol or a mosque or any other institution, it necessitates the creation of a juristic person. The law also circumscribes the rights of any person receiving such entrustment to use it only for the purpose of such a juridic person. The endowment may be given for various purposes, maybe the church, idol, gurudwara, or mosque, any other thing. That being human faculty may conceive of out of faith and conscience, but it gains the status of juristic person when it recognized by the society as such. அப்படின்னு ஐடோல், டெம்பிள், குருத்வாரா, சர்ச், ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சொசைட்டியோட நீடுக்காக உருவாகும் பொழுது சோசியோ பொலிட்டிக்கல் சயின்டிபிக் டெவலப்மெண்ட்ல இவங்களுக்கு ஒரு ஜூரிஸ்டிக்கல் ஸ்டேட்டஸ் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால நம்ம ஐடோலையும் நம்ம பர்சனாக கருதலாம் அப்படின்னு இந்த வழக்குலயும் சொல்றாங்க. இதை நம்ம எதுக்காக இதை இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இது பின்னாடி வருது. பல சமயங்கள்ல நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் என்டிட்டி வெதர் அ பர்சன் ஆர் நாட் அப்படின்னு டிஃபைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த கான்செப்ட்லாம் நமக்கு தெளிவா புரிஞ்சாதான் நம்ம வந்து அந்த டிஃபென்ஸ் எடுக்க முடியும். இது ஒரு பர்சனே கிடையாது, அதனால இவர் குற்றம் செய்யக்கூடிய தகுதி உடையவர் அல்ல, இவரை நீங்க தனிப்பட்ட முறையில குற்றம் சாட்ட முடியாது அப்படின்னு நம்ம ஒரு கட்சி எடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பர்சனை நம்ம இவ்வளவு தூரம் டீட்டெயிலா பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, அடுத்தது ட்ரஸ்ட். இப்ப நம்ம ஐடோல் பார்த்தோம், HUF பார்த்தோம், கம்பெனி பார்த்தோம். ட்ரஸ்ட் வந்து ஒரு பர்சனா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இதுவும் ஒரு 138 வழக்குல தான் ஏற்பட்டது. நம்ம ஹைகோர்ட் அப்ரஹாம் மெமோரியல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வெர்சஸ் சுரேஷ் பாபு அப்படிங்கிற வழக்குல 2012 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 196, 2012 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 196 அப்படிங்கிற வழக்குல ட்ரஸ்ட் இஸ் a person அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? A trust either private or public, charitable or otherwise is a juristic person who is liable for punishment for the offense punishment under section 138 of the Negotiable Instrument Act. A trust either private or public, charitable or otherwise having either a single trustee or two or more trustees is a company in terms of section 141 of the Negotiable Instrument Act. For the offense under section 138 of the Negotiable Instrument Act committed by the trust, every trustee who was in charge of the day-to-day affairs of the trust shall also be liable for punishment besides the trust. இந்த அப்ரஹாம் மெமோரியல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வழக்குல நம்ம ஹைகோர்ட் வந்து டிசைட் பண்ணிருக்காங்க, ட்ரஸ்ட் இஸ் ஆல்சோ எ பர்சன். ஸோ அந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு பர்சனாக இருக்கிறதுனால அவர் வந்து கேன் சூ அண்ட் பி ஷூட் ஆஸ் அ கம்ப்ளைண்ட் அண்ட் அக்யூஸ்ட் அப்படின்னு அந்த வழக்குல முடிவு வந்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து இப்ப நேச்சுரல் பர்சன் ஒரு ஒரு நபரினுடைய செயலால பாதிக்கப்படுறார் அப்படிங்கும் பொழுது அவர் நீதிமன்றத்தை அணுகி குற்றமுறையீடு செய்யலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுக்கலாம். அது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நார்மலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாருன்னா, எஃப்ஐஆர் போட போறாருன்னா ஒரு நேச்சுரல் பர்சன் தான் போய் புகார் கொடுக்க முடியும். ஒரு ஆர்டிபிஷியல் பர்சனோ ஒரு ஜூரிஸ்டிக் பர்சனோ போய் புகார் கொடுக்க முடியாது. அல்லது ஒரு ஜூரிஸ்டிக் பர்சனுக்கு ஆன் பிகாஃப் ஆஃப் ஜூரிஸ்டிக் பர்சன் ஒருத்தர் போய் புகார் கொடுக்கலாம். அதான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஒரு ஐடோல் இருக்கான்னா ஐடோலோடைய மேனேஜர் போய் புகார் கொடுக்கலாம், ஐடோல் சார்பாக. அந்த மாதிரி ஒரு சொசைட்டினா சொசைட்டியோடைய செக்ரட்டரி போய் புகார் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து புகார் கொடுக்குறோம். அப்படி நீதிமன்றத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா, ஒரு ஜூரிஸ்டிக் பர்சன் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு அசோசியேட்டட் சிமெண்ட் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் கேஷம் ஆனந்த் அப்படிங்கிற வழக்குல உச்ச நீதிமன்றம் விளக்கம் சொல்றாங்க. AR 1998 SC 596, AIR 1998
SC 596 அப்படிங்கிற வழக்குல இந்த கம்ப்ளைண்டா போக முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜூரிஸ்டிக் பர்சன் வந்து கம்ப்ளைண்டா போக முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. The word complainant is not defined in the Code of Criminal Procedure, whether old or new. Any person can set the law in motion except in cases where the statute has specifically provided otherwise. So, நீங்க வந்து cognizable offense இருந்தா anybody can set the law in motion. The word person is defined in the Indian Penal Code as including any company or association or body of persons, whether incorporated or not, by meaning assigned to them in the Penal Code. Thus, when the word person is specifically defined in the Penal Code, including a company, the definition can normally be adopted for understanding the scope of the word complainant. However, the definition clauses subsumed in section 2 of the new code contains the opening keywords that such definitions are to be adopted unless the context otherwise requires. We have therefore to ascertain whether and company under association of person or body of corporate can be complainant as per the new code as for all practical purposes, looking at different contexts envisaged therein. Chapter 15 of the new code contains provision for lodging complaints with magistrate. Section 200 as the starting provision of the chapter enjoins the magistrate who takes cognizance of an offense on complaint to examine the complainant on oath. Such examination is mandatory as can be discerned from the words shall examine on oath the complainant. The magistrate is further required to reduce the substance of such examination to writing, and it shall be signed by the complaint. The magistrate is further required to reduce the substance of such examination to writing and shall signed by the complainant. Under section 203, the magistrate is to dismiss the complaint if he is opinion that there is no sufficient ground for proceeding after considering the said statement on oath. Such examination of the complaint on oath can be dispensed with only under two situations. One, if the complaint was filed by a public servant acting or purporting to act in the discharge of his official duties, and the other, when a court has made the complaint. Except under the above understandable situation, the complaint has to make his physical presence for being examined by the magistrate. So, this is the crux of the matter. இப்ப 200 CRPC-ல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுல கம்ப்ளைனன்ட் வந்து பாக்ஸ்ல ஏறி விசாரிக்கணும், எக்ஸாமின் பண்ணும், ஓத்துல விசாரிக்கப்படும். அப்பதான் கம்ப்ளைண்ட ஃபைலுக்கு எடுத்துக்க முடியும். இப்ப ஜூரிஸ்டிக் பர்சனா அப்படி பாக்ஸ்ல ஏத்தி விசாரிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி. சோ இதுக்கு என்ன பண்றாங்க, ஆன்சர் பண்றாங்க. செக்ஷன் 250 அதே போல 256ல கம்ப்ளைனன்ட் ஆப்சென்ட் ஆவறாரு, பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி இந்த ஜூரிஸ்டிக் பர்சன் வரல, கோர்ட்டுக்கு வரல, பிசிக்கலா பிரசன்ட் ஆகல, அதனால நான் டிஸ்மிஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறதையும் கேக்குறாங்க. அதையும் சொல்றாங்க. செக்ஷன் 256 or 249 of the new code clothes the magistrate with jurisdiction to dismiss the complaint when the complaint is absent, which means his physical absence. இந்த 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 ஸ்கீமை மனசுல வச்சுக்கிட்டு இப்போ ஒரு ஜூரிஸ்டிக் பர்சன் வந்து கம்ப்ளைண்டா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, the above scheme of the new code makes it clear that complaint must be corporeal person which is capable of making physical presence in the court. Its corollary is that even if a complaint is made in the name of an incorporeal person like a company or corporation, it is necessary that a natural person represents such juristic person in the court, and it is the natural person who is looked upon for all practical purposes to be the complainant in the case. In other words, when the component to a body corporate is de jure complainant, it must necessarily associate a human being as de facto complainant to represent the former in the court proceedings. இத வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ அப்ப ஜூரிஸ்டிக் பர்சன்ங்கிற முறையில ஒரு பாக்ஸ்ல ஏறி ஓத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னா, ஒரு ஜூரிஸ்டிக் பர்சன் வந்து டி ஜூர் கம்ப்ளைனன்ட், அதுல யார் மூலமாக அது செயல்படுதோ அவர் டி ஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் அப்படின்னு கருத்துல வச்சுக்கிட்டு நாம வந்து ஒரு கம்ப்ளைண்ட என்டர்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த அசோசியேட்டட் சிமெண்ட் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் கேஷ்வானா வழக்குல உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. சோ இதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம இந்த பர்சன்ங்கிற வார்த்தையை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்டெக்ட்ல வெவ்வேறு விதமாக உபயோகப்படுத்துறோங்கிறத உச்சநீதிமன்றமே அதுல மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஸோ அது போல அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு பொருந்துற வகையில நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பர்பஸ். அப்படி வரும்பொழுது ஒரு ஜூரிஸ்டிக் பர்சன் வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம், அவரை கம்ப்ளைனன்ட் ஆகணும்னா அவரை டி ஜூர் கம்ப்ளைனன்ட் ஆகும், யார் த்ரூவாக அந்த கம்ப்ளைண்ட் வருதோ அவரை டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் ஆகும் கருதி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் என்டர்டைன் பண்ணலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப எளிது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம சொல்லிட்டோம் ஜூரிஸ்டிக் பர்சன் கம்பெனி வெதர் இட் இஸ் இன்கார்பரேட்டட் ஆர் நாட் இட் கேன் பி டேர்ம்ட் அஸ் எ பர்சன் சொல்லிட்டோம். இப்ப அந்த அந்த மாதிரியான ஒரு பர்சனை அக்யூஸ்ட் ஆக முடியுமா, ஒரு கம்பெனியை அக்யூஸ்ட் ஆக முடியுமா? அப்படி அக்யூஸ்ட் ஆகணும்னா
அவரை பிடிச்சி ஜெயில போட முடியுமா? ஒரு கம்பெனி கொண்டு போய் ஜெயில போட முடியுமா? போட முடியாது. ஸோ அப்ப ஒரு ஒரு மேண்டேட்டரி பனிஷ்மெண்ட் வச்சுங்களேன். இப்ப நம்ம மர்டர் பார்ப்போம். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இஸ் மேண்டேட்டரி பனிஷ்மெண்ட் அண்ட் ஃபைனபிள். அப்ப அதுக்காக போய் ஒரு கம்பெனியை போய் நம்ம வந்து ப்ராசிக்யூட் பண்ண முடியுமா? அவரை பிடிச்சி ஜெயில போட முடியுமா? அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுது. இன்னொன்னு சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். மென்சிரியா ஒரு குற்றம் செய்வதற்கு நம்ம என்ன பார்ப்போம்? அவருக்கு முதல்ல இன்டென்ஷன் இருக்கணும். அந்த இன்டென்ஷன் இருந்தாதான் அது குற்றத்துல போய் முடியும். என்ன சொல்லுவோம்? ஆக்டஸ் ரியஸ் நிசிமென் சிட்ரியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? குற்ற மனம் இல்லாமல் ஒரு குற்றத்தை செய்ய முடியாது. அப்ப ஒரு ஜூரிஸ்டிக்கல் பர்சன், ஒரு லீகல் என்டிட்டிக்கு அந்த குற்ற மனம் இருக்குமா? அந்த குற்ற மனம் எங்கிருந்து வரும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வருது. அந்த மாதிரி கேள்விகள் வரும் பொழுது நம்ம நம்ம இந்தியாவில் பல உயர் நீதிமன்றங்கள், ஈவன் உச்ச நீதிமன்றம் கூட என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி மென்சிரியா எதுக்கெல்லாம் மேண்டேட்டரி மென்சிரியா இருக்கோ அந்த மாதிரி வழக்குகளுக்கெல்லாம் வந்து நீங்க கம்பெனியை அக்யூஸ்டா போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2005ல வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வெர்சஸ் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற வழக்கு வருது. இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் வழக்கு. 9 ஜட்ஜஸ் பெஞ்ச் வந்து டிசைட் பண்றாங்க இந்த கேஸ. அந்த கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த கேள்விதான் வருது. மேண்டேட், அதாவது மென்சிரியா இருந்தா பண்ண முடியுமா? மென்சிரியா ஆட்ரிபியூட் பண்ண முடியுமா? ஒரு ஆர்டிபிஷியல் பெர்சனுக்கு மென்சிரியா ஆட்ரிபியூட் பண்ண முடியுமா? ரெண்டாவது கேள்வி, மேண்டேட்டரி பனிஷ்மெண்ட் இருந்தா கம்பெனியை அக்யூஸ்டா காட்ட முடியுமா? இப்படின்னு 2 கேள்வி வரும். இந்த 2 கேள்விக்குமே இந்த இதுல பதில் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேண்டேட்டரி பனிஷ்மெண்டா இருந்தா பண்ண முடியுமாங்கிறதுக்கு பதில் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, there could be no objection to a company being prosecuted for penal offences under the FERA, and the fact that a sentence of imprisonment and fine has to be imposed and no imprisonment can be imposed on a company or an incorporated body would not make section 56 of the FERA inapplicable, and that a company did not enjoy any immunity from prosecution in respect of offences for which a mandatory punishment of imprisonment is prescribed. So ஒரு மேண்டேட்டரி பனிஷ்மெண்ட் இருக்கு, பனிஷ்மெண்ட் பிளஸ் ஃபைன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த பனிஷ்மெண்ட்டை விட்டுட்டு ஃபைனை போட்டுக்கலாமே தவிர அது அவரை வந்து ஜெயில போட முடியாது, அதுக்காக கம்பெனியை வந்து அக்யூஸ்டா காட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல வந்து ஏற்கனவே கமிஷனர், தி அசிஸ்டன்ட் கமிஷனர் அசஸ்மெண்ட் 2 பெங்களூர் வெர்சஸ் வெள்ளையப்பா டெக்ஸ்டைல்ஸ் 2003 11 SEC 405ல எடுக்கப்பட்ட வியூக்கு மாறாக ஒரு வியூ எடுத்து என்ன பண்றாங்க, அந்த டெசிஷனை ஓவர் ரூல் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி மேண்டேட்டரி பனிஷ்மெண்ட் இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு ஜூரிஸ்டிக் பர்சனை வந்து நம்ம ஜெயில போட முடியாதுங்கிறதுனால அது ஒரு மேல நீங்க ப்ராசிக்யூட் பண்ண முடியாதுன்னு இருந்தது. இந்த ஜட்ஜ்மெண்ட் அதை ஓவர் ரூல் பண்ணி அந்த மாதிரி தேவையில்லை, ஃபைன் இருந்ததுன்னா ஃபைன் இம்போஸ் பண்ணிடலாம், அதனால ப்ராசிக்யூட் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். அந்த ஃபைனை பத்தி எப்படி 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 அந்த ஃபைன், அதாவது அது எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, கம்பெனிக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அப்படிங்கறத பத்தியும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. As the company cannot be sentenced to imprisonment, ஒரு கம்பெனியை கொண்டு போய் ஜெயில போட முடியாது. The court cannot impose that punishment. அதனால ஏன்னா அது நேச்சுரல், அவர் உள்ள பிடிச்சி போட முடியாது, அதனால நம்ம அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறது. But when imprisonment and fine is the prescribed punishment, the court can impose the punishment of fine which could be enforced against the company. So ஃபைனும் ஜெயில் தண்டனையும் இருக்கு அப்படிங்கும்போது நீதிமன்றம் என்ன பண்ணலாம், ஃபைன் போட்டு அதை வந்து அந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டா என்ஃபோர்ஸ் பண்ணலாம். Such a discretion is to be read into the section as far as the juristic person is concerned. So juristic person இருந்தா அந்த அந்த மேண்டேட்டரி பனிஷ்மெண்ட் வந்து நம்ம கணக்கில் கொள்ளாம ஃபைன் போடுறதாக நம்ம கணக்கில் கொள்ளலாம். அப்படி வந்து நம்ம அதை படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Of course, the court cannot exercise the same discretion as regards a natural person. அப்ப இதை வந்து நேச்சுரல் பர்சனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா அங்க அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கணும், அவசியம் கொடுக்கணும். Then the court would not be passing the sentence in accordance with law. As regards the company, the court can always impose a sentence of fine and the sentence of imprisonment can be ignored as it is impossible to be carried out in respect of a company. This appears to be the intention of the legislature and we find no difficulty in construing the statute in such a way. We do not think that there is a blanket immunity for any company from any prosecution for serious offences merely because the prosecution would ultimately entail a sentence of mandatory imprisonment. அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிடுறாங்க, பிரிசன் இம்பிரிசன்மெண்ட் கொடுக்க முடியும்னாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஃபைன் இருக்கு, அவனுக்கு ஃபைன் இம்போஸ் பண்ணலாம், அந்த ஃபைனை வந்து நம்ம பின்னாடி அந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டா ரெக்கவர் பண்ணலாம், அதனால நம்ம அவங்களை ப்ராசிக்யூட் பண்ணலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. இப்ப நம்ம இன்னொரு கேள்வி கேட்டோம் இல்லையா, மென்சிரியா. இந்த மென்சிரியா இல்லை, எப்படி இந்த மென்சிரியாவை நம்ம படிக்கணும்? இந்த ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இந்த கம்பெனிக்கு இருந்தது
அப்படிங்கறத எப்படி ப்ரூவ் பண்றது? நீங்க ஒரு கான்ஸ்பிரசி இருக்குன்னு வச்சுங்க 120B. அந்த 120B கான்ஸ்பிரசில தேர் மஸ்ட் பி மென்ஸ்ரியா. மென்ஸ்ரியா இல்லாம ஒரு கான்ஸ்பிரசி சார்ஜ்ல ஒரு கம்பெனியை போட முடியாது. அப்படி போடணும்னா அந்த மென்ஸ்ரியாவை, கம்பெனியோட மென்ஸ்ரியாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதே வழக்குல சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வெர்சஸ் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். அதுல வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. There is no dispute that a company is liable to be prosecuted and punished for criminal offences. Although there are earlier authorities to the effect that corporations cannot commit a crime, the generally accepted modern rule is that except for such crimes as a corporation is held incapable of committing by reason of the fact that they involve a personal malicious intent, a corporation may be subject to indictment or other criminal process, although the criminal act is committed through its agents. அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு மலீசியஸ் இன்டென்ட் அதுக்கு இல்ல. எதுக்கு? கம்பெனிக்கு மலீசியஸ் இன்டென்ட் இல்ல, குற்ற மனப்பான்மை இல்ல, குற்ற செயலில் ஈடுபடக்கூடிய மனம் இல்ல. அப்படிங்கும்போது நீங்க அதை வந்து பனிஷ் பண்ண முடியுமா அப்படின்னா, that can be committed through its agent அப்படின்னு சொல்றாங்க. இது ஏஜென்ட் மூலமாக கூட அவங்க வந்து தன்னுடைய குற்ற மனத்தையே வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த வழக்குல வந்து சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி இன்னும் தெளிவாக என்ன பண்றாங்கன்னா, இரிடியம் இந்தியா டெலிகாம் லிமிடெட் வெர்சஸ் மோட்டோரோலா இன்கார்பரேட்டட் அப்படிங்கிற வழக்குல ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. இந்த இரிடியம் இந்தியா டெலிகாம் லிமிடெட் கேஸ் வந்து அதுலதான் முதல்ல இந்த மென்சிரியா கேசஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ண முடியுங்கிறத சொல்றாங்க. From the above, it becomes evident that a corporation is virtually in the same position as any individual and may be convicted of common law as well as statutory offenses including those requiring mens rea. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. mens rea இருக்கு அப்படின்னா, mens rea தேவைப்படும் அப்படின்னா அது நேச்சுரல் பர்சன் மட்டும் அல்ல, ஜூரிஸ்டிக்ஷனல் பர்சனுக்குமே கூட mens rea தேவைப்படும் வழக்குகளில் குற்ற தண்டனை வழங்க முடியும் அப்படிங்கிறத இந்த இரிடியம் இந்தியா கம்பெனி, இரிடியம் இந்தியா டெலிகாம் லிமிடெட் கேஸ்ல சொல்லிட்டாங்க. The criminal liability of a corporation would arise when an offense is committed in relation to the business of the corporation by a person or body of persons in control of its affairs. So ஒரு கம்பெனி எப்படி இயங்கும்னா, அதுல இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக, ஒரு பாடி ஆஃப் பர்சன்ஸ் மூலமாக அது இயங்கும். இந்த செட் சர்க்கம்ஸ்டன்சஸ் it would be necessary to ascertain that the degree and control of the person or body of persons is to so intense that the corporations may be said to think and act through the person or the body of persons. ஒரு body of persons சேர்ந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்றாங்க, அந்த டெசிஷன் மேக்கிங் மூலமாக ஒரு குற்றம் பண்றாங்க அப்படின்னா அது வந்து traceable to the company னா, then these mind இருக்கு பாருங்க, the body of persons உடைய mental mens rea இருக்கு பாருங்க, that can be attributed to the company அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல சொன்னாங்க. mens rea is attributed to corporation on the principle of alter ego of the company. So இப்ப alter ego அப்படிங்கிற முறையில இந்த கம்பெனி யாருடைய மூலமாக, எந்த நபர்கள் டெசிஷன் மேக்கிங்ல இருக்காங்களோ அந்த நபர்களுடைய மூலமாக செயல்படும் பொழுது அந்த நபர்களுடைய குற்ற மனப்பான்மை இருக்கு இல்லையா, அந்த குற்ற மனம் இருக்கு இல்லையா, அந்த மனம் இந்த கம்பெனியினுடைய அல்டர் ஈகோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த அல்டர் ஈகோனா என்ன, இது எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல இருக்காங்க, ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல இருக்காங்க. அவங்களுடைய ஒரு மனம், அவங்களுடைய குற்ற மனம் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே கம்பெனியினுடைய குற்ற மனமாக நம்ம எடுத்துக்கலாம்னு அந்த வழக்குல சொல்றாங்க இல்லையா. அந்த அல்டர் ஈகோ அப்படின்னு சொல்ற மாதிரி அது எப்படி ஆப்ரேட் ஆகும், அப்படி ரிவர்சல் ஆப்ரேட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ரிவர்சல் ஆப்ரேட் ஆகாது அப்படிங்கிறதா சுப்ரீம் கோர்ட் சொல்றது. அதாவது ஒரு 4-5 நபர்களுடைய குற்ற மனப்பான்மையை நீங்க கம்பெனிக்கு வைக்கலாம், ஆனா கம்பெனியினுடைய குற்ற மனப்பான்மை நீங்க அந்த 4-5 நபர்களுக்கு வைக்க முடியாது, ரிவர்ஸ்ல பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது பாருங்க, சுனில் பாரதி மிட்டல் வெர்சஸ் சிபிஐ, AR 2015 SC 923, AR 2015 SC 923 அப்படிங்கிற வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ்ல எப்படின்னா, சுனில் பாரதி மிட்டல்ங்கிறவர் ஒரு டைரக்டர். அவர் என்ன பண்றாரு, ஒரு 2-3 கம்பெனில வந்து அவரு டைரக்டரா இருக்காரு. he is the key pin அந்த கம்பெனில. அந்த கம்பெனில அவர் கீ பின்னா இருக்கிறதுனால he is taking participating in the decision making process. அந்த decision making process இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு அஃபென்ஸ் ஆயிடுது. அப்படி அஃபென்ஸ் ஆகும் பொழுது அந்த அந்த இத இவருக்கு ரிவர்ஸ்ல கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த சுனில் பாரதி மிட்டல் கேஸ்ல. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. It is abundantly clear from the above that the principle which is laid down is to the effect that criminal intent of the alter ego of the company, that is, the person or body of persons is held incapable of committing by reason of the fact that they involve a personal malicious intent, a corporation may be subject to think and act through the person or the body of persons. ஒரு
the personal group of persons that guide the business of the company would be imputed to the company or corporation. The legal position is that is laid down in the aforesaid judgment is that if the person or group of person who control the affairs of the company commit an offense with criminal intent, their criminality can be imputed to the company as well as they are alter ego of the company. So என்ன சொல்றாங்க, the legal proposition that is laid out in the aforesaid judgment is that if the person, ஒரு நபர் or group of person, ஒரு குழு, who control the affairs of the company, யார் அந்த கம்பெனியோடைய நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறார்களோ, commit an offense with the criminal intent, ஒரு குற்ற மனப்பான்மையோட ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது their criminality can be imputed to the company. அது வந்து அந்த கம்பெனியினுடைய கிரிமினாலிட்டிக்காக நம்ம கொண்டு வச்சுக்கலாம். அதை தான் நம்ம அல்டர் ஈகோ ஆஃப் த கம்பெனின்னு சொல்றோம். அதுவே ரிவர்ஸ்ல ஆப்ரேட் ஆகுமானா இட் இஸ் நாட் ஆப்ரேட் இன் ரிவர்ஸ். அதனால அப்படி வராதுன்னு சொல்லி அதே வழக்குல சுனில் பாரதி மிட்டல் வெர்சஸ் சிபிஐ அப்படிங்கிற வழக்குல அல்டர் ஈகோ வந்து வில் நாட் ஆப்ரேட் இன் ரிவர்ஸ் ப்ரொபோசிஷன், அதாவது வைசி வர்சாவா அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, எப்ப அப்ப டைரக்டர்ஸை பனிஷ் பண்ண முடியாதா அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? ரிவர்ஸ்ல ஆப்ரேட் ஆகாது நீங்க சொல்லிட்டீங்க, அல்டர் ஈகோ ரிவர்ஸ்ல ஆகும். அப்ப ஒரு கம்பெனியினுடைய இதுக்கு, ஒரு கம்பெனியினுடைய செயல்பாட்டுக்காக அதனுடைய டைரக்டர்ஸை பனிஷ் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது எந்தெந்த சூழ்நிலைகள்ல டைரக்டர்ஸை நம்ம பனிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த அதே வழக்குல சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. No doubt, a corporate entity is an artificial person which acts through its officers, directors, managing director, chairman, etc. If such a company commits an offense involving mens rea, it would normally be the intent and action of that individual who would act on behalf of the company. It would be more so when the criminal act is that of a conspiracy. However, at the same time, it is the cardinal principle of criminal jurisprudence that there is no vicarious liability unless the statute specifically provides so. So, criminal law பொறுத்த வரைக்கும் vicarious liabilityங்கிறது கிடையாது. Vicarious liability is foreign to criminal jurisprudence. அப்ப criminal jurisprudenceல it must be conferred. Confer பண்ணா மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். Thus, an individual who has perpetrated the commission of an offense on behalf of a company can be made accused along with the company if there is sufficient evidence of his active role coupled with criminal intent. So, ஒரு கம்பெனியோட ஒருத்தர் ப்ராசிக்யூட் பண்ணும் பொழுது there must be sufficient evidence of his active role coupled with criminal intent. அப்ப ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர் இருக்காரு, ஒரு டைரக்டர் ஸ்லீப்பிங் டைரக்டர் இருக்காரு அப்படின்னா அவரை பண்ண முடியுமானா பண்ண முடியாது அப்படின்றாங்க. இது ஒரு சிச்சுவேஷன். ரெண்டாவது சிச்சுவேஷன், செகண்ட் சிச்சுவேஷன் in which he can be implicated is those cases where the statutory regime itself attracts the doctrine of vicarious liability. அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்யூட்டரியாவே சட்டத்திலேயே ஒரு வைக்கரியஸ் லைபிலிட்டி கன்ஃபர் பண்ணா தென் அதை பண்ணலாம் அப்படின்னாங்க. அதுக்கு உதாரணமா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 138 கேஸ் சொல்றாங்க. when the company is the offender, vicarious liability of the directors cannot be imputed automatically. தானா எடுத்துக்க முடியாது in the absence of any statutory provision to this effect. One such example is that section 141 of the Negotiable Instrument Act. In Anita Hada, the Supreme Court noted that if a group of persons that guide in the business of the company have a criminal intent, that would be imputed to the body corporate, and it is in this backdrop section 141 of the Negotiable Instrument Act has to be understood. Such a position is therefore, because of statutory indentment making it deeming fiction, here also the principle of alter ego was applied only in one direction, only where group of persons that guide the business had criminal intent, that is to be imputed to the body corporate and not the vice versa. Otherwise, there has to be a specific act attributed to the director or any other person allegedly in control and management of the company to the effect that such a person was responsible for the acts committed by or on behalf of the company அப்படின்னு சொல்லி இந்த சுனில் பாரதி மிட்டல்ல சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு கம்பெனியினுடைய கிரிமினாலிட்டிக்காக டைரக்டர்ஸை பனிஷ் பண்ணணும்னா he must be actively participated in the affairs of that company. ஸோ இதை தான் நம்ம 141 நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லயே நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ கம்பெனி மட்டும் ஒரு குற்றம் பண்றாங்க, அதுல வந்து ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு குற்றம் பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா டைரக்டரையும் நம்ம இம்ப்யூட் பண்ண முடியுமானா முடியாது. யார் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ, யார் அதை வந்து செயல்படுத்துறாங்களோ அவங்கள தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சுனில் பாரதி மிட்டல் கேஸோடைய இது. ஸோ இப்போ அந்த அனிதா ஹடா கேஸ் அதுல வந்து ரெஃபர் பண்றாங்க.
அந்த அனிதா ஹடா கேஸ்ல என்ன சொல்றாங்கிறதையும் பார்த்துருவோம். டைரக்டர்ஸ் எப்போ பனிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத அனிதா ஹடால சொல்றாங்க. இன் வியூ ஆஃப் தி above said principle, we arrive at a irresistible conclusion that for maintaining the prosecution under section 141 of the act, arraigning a company as an accused is imperative. So ஒரு கம்பெனியோட டைரக்டர்ஸ் நீங்க வந்து கம்பெனியோட குற்றச்செயல்களுக்காக நீங்க வந்து அக்யூஸ்ட் ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல அந்த கம்பெனி மஸ்ட் பி அன் அக்யூஸ்ட். அந்த கம்பெனி அக்யூஸ்ட் ஆக்காம டைரக்டர்ஸ் நீங்க அக்யூஸ்ட் ஆக்க முடியாது அப்படிங்கிறத இந்த அனிதா ஹடா கேஸ் சொல்லுது. அப்ப நீங்க 138 ஆக்ட்ல ஒரு கம்பெனியை வந்து பார்ட்டியா போட்டீங்கன்னா அந்த டைரக்டர்ஸையும் பார்ட்டியா போடுறோம். டைரக்டர்ஸை பார்ட்டியா போட்டா கம்பெனியையும் பார்ட்டியா கட்டாயம் போடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்ததாக சரி, இப்போ வந்து அக்யூஸ்ட் ஆக்கிட்டோம். ஒரு கம்பெனி அல்லது ஒரு ஜூரிஸ்டிக் பர்சன், பாடி ஆஃப் பர்சன், இன்கார்பரேட்டட் ஆர் நாட், நம்ம அவங்கள அக்யூஸ்ட் ஆக்கிட்டோம். அப்படி அக்யூஸ்ட் ஆக்கின பிறகு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும்? இப்போ நீங்க நிறைய வழக்குகள்ல நம்ம பார்க்குறோம். என்ன பண்றாங்கன்னா ஒரு கம்பெனியை போட்டு ரெப்ரசன்டட் பை இட்ஸ் மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு போட்டுறாங்க. அப்படி போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா நீங்க ஒரு கம்பெனிங்கிறதே ஜூரிஸ்டிக் பர்சன், அதுவே இட் கேன் சூ அண்ட் பி சூடு. அதுவே சூ பண்ணலாம், அதை சூ பண்ணப்படவும் செய்யலாம். ரெண்டுக்குமே பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதனால இப்போ வந்து ஒரு ஒரு பாடி கார்பரேட் அல்லது ஒரு கார்பரேஷன் சோல் அல்லது ஒரு ஜூரிஸ்டிக் பர்சனை நம்ம வந்து நம்ம கம்ப்ளைண்டா போடுறோம்னா அப்ப யார் மூலமா அவர் ஆக்ட் பண்றாருன்றத நம்மளே போட்டுருவோம். இதுவே நம்ம அக்யூஸ்டா போடும்போது நமக்கு தெரியாது அவர் யார் மூலம் ஆக்ட் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு செக்ஷன் 305 சிஆர்பிசி ப்ரொசீஜர் சொல்லுது. ஸோ இந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணோம். எப்பப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு கம்பெனியை வந்து நம்ம அக்யூஸ்டா காமிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம். அந்த ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் சொல்றேன் பாருங்க. செக்ஷன் 305 சிஆர்பிசி procedure when corporation or registered society is an accused, right of person against whom proceedings are instituted to be defended. இதுதான் அந்த செக்ஷன். In this section, corporation means an incorporated company or body corporate and includes a society registered under the Societies Registration Act 1860. Where a corporation is the accused person or one of the accused persons is in inquiry or trial, it may appoint a representative for the purpose of the inquiry or trial, and such appointment need not be under the seal of the corporation. Where a representative of a corporation appears, any requirement of this code that anything shall be done in the presence of the accused or shall be read or stated or explained to the accused shall be construed as a requirement that the thing shall be done in the presence of the representative or read or stated or explained to the representative, and any requirement that the accused shall be examined shall be construed as a requirement that the representative shall be examined. So இது என்ன சொல்லுதுன்னா செக்ஷன் 305ல நீங்க வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். எதுக்காக? ஏதாவது ஒரு பாடி கார்பரேட்டை வந்து நீங்க சேர்த்தும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவை அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு 305ல நோட்டீஸ் அனுப்பணும். அந்த நோட்டீஸ் அனுப்ப பிறகு அவர் என்ன பண்ணுவாரு? he will appoint somebody as his representative. அப்படி ரெப்ரசன்டேட்டிவ் அப்பாயிண்ட் பண்ணிட்ட பிறகு நீதிமன்ற நடவடிக்கைகள் அக்யூஸ்ட் பிரசன்ஸ் ஆகணும் அப்படின்னா கம்பெனி பிரசன்ட் ஆகணும் இல்லையா? அப்ப கம்பெனி பிரசன்ட் ஆகுது யார் மூலமா பிரசன்ட் ஆகும்? அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் மூலமா பிரசன்ட் ஆகும். இப்ப சார்ஜ் பண்ணி கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லணுமா இல்லையா? கம்பெனி யார் மூலமா பதில் சொல்லும்? அந்த ரெப்ரசன்டேட்டிவ் மூலமா பதில் சொல்லும். நாளைக்கு 313ல வந்து இன்கிரிமினேட்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம கேள்வி கேட்போமா இல்லையா? அப்ப கம்பெனி யார் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணோம்? த்ரூ தட் ரெப்ரசன்டேட்டிவ் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ இதனால நம்ம என்ன பண்ணோம்? இந்த 305 ப்ரொசீஜரை டெஃபினட்டா ஃபாலோ பண்ணோம். ஸோ இதுதான் மெயினா நம்ம பர்சன் அப்படிங்கிற அந்த டெஃபினேஷன் கீழே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த விஷயங்கள் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கம்ப்ளைண்ட்டுக்காக இருந்தாலும் சரி அக்யூஸ்டுக்காக இருந்தாலும் சரி இந்த குழப்பம் இல்லாம தெளிவான முறையில வழக்கை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். ஸோ அதனாலதான் இது கொஞ்சம் நம்ம நேரம் எடுத்து நிறைய விஷயங்கள் இதுல பார்த்துட்டோம். ஸோ இதனுடைய சம் அண்ட் சப்ஸ்டான்ஸ் என்ன அப்படின்னா பர்சன் அப்படின்னு நம்ம இந்திய தண்டனை சட்டத்துல பார்க்கும் பொழுது அது வந்து நேச்சுரல் பர்சன் மட்டுமல்ல, அதை தாண்டி சில லீகல் என்டிட்டியும் நம்ம வந்து பர்சன் கருதுறோம். அந்த பர்சன்ஸ்ல அந்த கம்பெனி, பாடி ஆஃப் பர்சன், இண்டிவிஜுவல்ஸ், இன்கார்பரேட்டட் ஆர் நாட், அவங்க வந்து இன்கார்பரேட் ஆயிருந்தாலும் ஆகலினாலும் அவங்கள வந்து ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிரிமினல் ஆக்ஷன் நம்ம என்ன பண்றோம்? பர்சன் கணக்குல வச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட பர்சன்ஸ் வந்து நம்ம யாருன்னு பார்த்தோம்னா ஒரு இந்து அன்டிவைடட் ஃபேமிலி,
ஒரு கார்பரேஷன், கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், ஈவன் ஐடோல், ட்ரஸ்ட், இதெல்லாம் பர்சன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அதை தாண்டி இன்னொன்று இருக்கு, அதை நம்ம அப்புறம் பார்க்குறோம். கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ கார்பரேட் சோல், அதுவும் பர்சன் தான். ஸோ அதுவும் இருக்கு, அதை அந்த டெஃபினேஷன் வரும்போது சொல்றேன். ஸோ இப்போ இது வரைக்கும் இந்த பர்சன்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த பர்சன் கேன் ஹேவ் டூ ரோல்ஸ். ஹி கேன் கம் ஆஸ் அ அக்ரீவ்டு பார்ட்டி, விக்டிம். அனதர் ரோல், ஹி கேன் கம் ஆஸ் அன் அக்யூஸ்ட். ஸோ அக்யூஸ்டாகவும் அவர் வரலாம், ஏன்னா அக்ரீவ்டு பார்ட்டி விக்டிமாவோ கம்ப்ளைனண்டாகவோ வரலாம். இந்த டிவன் ஜூரிஸ்டிக் பர்சன் கம்ப்ளைனண்டாக வரும்பொழுது அவர் டியூஜூர் கம்ப்ளைனன்ட், யார் மூலமா ஆக்ட் பண்றாரோ ஒரு டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் நம்ம கருத்தில் வச்சுக்கணும். ஸோ இதுதான் இந்த பர்சன் அப்படிங்கிற அந்த செக்ஷன் 11ல இருக்கக்கூடிய டெஃபினேஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது செக்ஷன் 12க்கு போறோம். இது ரொம்ப ஈஸி. பப்ளிக் அப்படின்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இன்க்ளூட்ஸ் எனி கிளாஸ் ஆஃப் த பப்ளிக் ஆர் எனி கம்யூனிட்டி. ஸோ பப்ளிக்ங்கிற வார்த்தை பின்னாடி எங்கேயாவது வந்ததுன்னா பப்ளிக் வியூலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அதனால அப்படி வரும்பொழுது இட் இஸ் இன்க்ளூட்ஸ் எனி கிளாஸ் ஆஃப் த பப்ளிக் ஆர் கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம மனசுல வச்சுக்கணும். செக்ஷன் 13 வந்து பியூன் அப்படிங்கறத பத்தி டிஃபைன் பண்ணுது. தட் வாஸ் ரிப்பீல்டு. ஏன்னா நமக்கு இப்போ பியூன் கிடையாது, நம்ம ரிபப்ளிக் ஆயிட்டோம், அதனால அது நமக்கு தேவையில்லைங்கிறதுனால பியூனை வந்து ரிப்பீல் பண்ணியாச்சு. அடுத்தது செக்ஷன் 14ல சர்வெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். சர்வெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் இது வந்து அடிக்கடி தேர்வுகளில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படிங்கறத எங்கேயும் டிபெண்ட் பண்ணல, இந்த செக்ஷன் 14ல தான் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்னா சர்வெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The words servant of government denote any officer or servant continued, appointed or employed in India by or under the authority of the government. So இந்தியாவில் நியமிக்கப்பட்டுள்ள அந்த பணியின் தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை வந்து நம்ம என்ன சொல்றோம், கவர்மெண்ட் சர்வெண்ட் அல்லது சர்வெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அவரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணோம்னா அண்டர் தி அத்தாரிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இதுதான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கான டெஃபினிஷன். இது நம்ம பப்ளிக் சர்வெண்ட் பார்க்கும் பொழுது பப்ளிக் சர்வெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் சொல்றேன். இப்போ வந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த இது கவர்மெண்ட் செக்ஷன் 17 வந்து கவர்மெண்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்றாங்க. The word government denotes the central government or the government of a state. ஸோ இப்போ நமக்கு தெரியும், நம்ம ரெண்டு கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் சொல்றது, ஸ்டேட் கவர்மெண்ட், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட். இந்த இது இப்போ நம்ம பர்சன் பத்தி டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா, பர்சன்ல கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ எ பர்சன். ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்டேட்டை பத்தி டிஃபைன் பண்ணுது. என்ன டிஃபைன் பண்ணுது? கவர்மெண்ட் சென்ட்ரல், கவர்மெண்ட் ஸ்டேட், ரெண்டுமே ஸ்டேட்னு சொல்லுது. ஸோ அதை தான் இங்கே வந்து செக்ஷன் 17ல கவர்மெண்ட்னு டிஃபைன் பண்றாங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு சொவரைன் இம்யூனிட்டி உண்டு. நம்ம எப்பயும் பார்ப்போம் இல்லையா, அந்த காலத்துல கிங் கேன் டூ ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசர் வந்து தவறு செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் இது. அவரை வந்து ஒரு பீனல் லைபிலிட்டியில நீங்க கொண்டு வர முடியாது. அதுதான் நம்ம சொவரைன் இம்யூனிட்டி அப்படின்னு சொன்னோம். இதை வந்து நம்ம எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஆபரேஷன் ஆஃப் த கோட், இந்த ஐபிசி யாருக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபாரின் சோவரைனுக்கு பொருந்தாதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்பயும் அந்த சோவரைன் இம்யூனிட்டிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படி இந்த கவர்மெண்ட் பீயிங் அ கார்பரேட் சோல், பீயிங் அ பர்சன், ஆர்டிஸ்ட், ஒரு ஜூரிஸ்டிக் பர்சன், அந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த சோவரைன் இம்யூனிட்டி உண்டா? நம்ம நாட்டுல, நம்ம இந்தியாவில் சோவரைன் இம்யூனிட்டி உண்டா? இந்த கவர்மெண்ட்டை நம்ம ப்ராசிக்யூட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான விதை வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வியூ. ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் கார்பரேஷன் ஆஃப் கல்கத்தா, ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் கார்பரேஷன் ஆஃப் கல்கத்தா, ஏஆர் 1967 SC 997 அப்படிங்கிற வழக்குல 9 ஜட்ஜஸ் பெஞ்ச், அதாவது 9 அமர்வு அடங்கிய ஒரு உச்சநீதிமன்ற பெஞ்சில் என்ன பண்றாங்க, இந்த சொவரைன் இம்யூனிட்டி நம்ம கவர்மெண்ட்டுக்கு உண்டா அப்படின்னா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் என்ஜாய்ஸ் நோ சொவரைன் இம்யூனிட்டி and the government is bound by criminal liability as an individual is. இண்டிவிஜுவலுக்கு எப்படி கிரிமினல் லைபிலிட்டி இருக்கோ அதே போலதான் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப கவர்மெண்ட்டை பிடிச்சி ஜெயில போட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இட் ஹாஸ் நோ பாடி இருந்தால் தான் இம்ப்ரிசன்மெண்ட் பண்ண முடியும். இட் ஹாஸ் நோ பாடி, ஜெயில போட முடியும்.
ஃபைன் போட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, கம்பெனிக்கெல்லாம் ஃபைன் போடலாம்னு பார்த்தோம். அது மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் போட முடியுமான்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு இதுல பதில் சொல்றாங்க. There is no presumption that the provision of an act do not bind the state, using the expression state in competitive sense as including the union and the states. In each case, it is a question of fair construction of the act, whether or not any particular provision of the act binds the state. ஒவ்வொரு சட்டமும் அந்த கவர்மெண்ட் வந்து பைண்ட் பண்ணுமா இல்லையாங்கிறத அந்த சட்டத்தை படித்து தெரிஞ்சுக்கணும்ன்றாங்க. The intention of the legislature has to be gathered on a careful scrutiny of the act in question. Particular care should be taken in scrutinizing the provisions of taxing on penal act. If the application of the act leads to some absurdity, that may be a ground for holding that the state is excluded from its operation by general implication. அதை கன்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஒரு அப்சர்டா இருக்கு. அப்படி ஒரு அப்சர்ட் ரிசல்ட் வந்துச்சுன்னா அதை வந்து கவர்மெண்ட் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க நம்ம நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. If the only penalty for an offense is imprisonment, the penalty for the offense, you see, state cannot be convicted of the offense. பெனால்டி மட்டும் தான் பனிஷ்மெண்ட், வேற எதுவுமே இல்லை அப்படின்னா, பனிஷ்மெண்ட் வந்து ஜெயில போடுறதா அப்படின்னா ஸ்டேட் வந்து பனிஷ் பண்ண முடியாது. ஏன் பனிஷ் பண்ண முடியாது? அது உள்ள போட முடியாது, அதனால பனிஷ் பண்ண முடியாது. சரி, if the penalty for the offense is fine, ஃபைன் மட்டும் இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, and the fine goes to the consolidated fund of the state. இப்போ நம்ம ஃபைன் போடுறோம், ஃபைனை கலெக்ட் பண்றோம், ஃபைனை கலெக்ட் பண்ணி எங்க கட்டுறோம்? ஸ்டேட்டுக்கு தான் கட்டுறோம். அது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் தி ஸ்டேட்டுக்கு போகுது. It may be presumed that the penal provision does not bind the state, for the legislature could not have intended that the state will be the payer as well as the receiver of the fine. இந்த கையில அவர் ஃபைன் கட்டுவாரு, இந்த கையில ஒரு ஃபைன் வாங்கிப்பாரு. அப்படி இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்படி வந்து லெஜிஸ்லேச்சர் இன்டென்ட் பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்லி இந்த இதுல சொல்றாங்க. சொல்லிட்டு presumably the union is not bound by the Central Income Tax Act, because if it is paid income tax, it will be both the payer and the receiver. Income Tax Act கீழ ஒரு இன்கம் டாக்ஸ் பே பண்ணுமானா, இன்கம் டாக்ஸ் பே பண்ணா யாருக்கு போவோம்? கவர்மெண்ட்டுக்கு தான் போவோம். அப்ப கவர்மெண்டே கட்டுவாரு, கவர்மெண்டே வாங்கிப்பாரு அப்படிங்கிறது வந்து அப்சர்ட். அதனால அது அப்ளை ஆகாது. Likewise, a state is prima facie not bound by a state agricultural income tax act where the tax is received by it. So அந்த மாதிரி டாக்ஸ் பீனல் லெஜிஸ்லேஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை ஆகாது. sovereign immunity இல்லைனா கூட, கிரிமினல் லைபிலிட்டிக்கு அது உட்படுத்தப்படும் என்றாலும் கூட, கவர்மெண்ட் ஆசெட்ஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது அப்படின்னு இந்த வழக்குல சொல்றாங்க. எந்த வழக்குல சொல்றாங்க? இந்த ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தா வழக்குல சொல்றாங்க. அடுத்ததாக இந்தியா. இந்த இந்தியாவுக்கான டெஃபினிஷனை நம்ம ஏற்கனவே செக்ஷன் 2 பார்க்கும்போது ரொம்ப எலாபரேட்டா பார்த்துட்டோம். அதுல வந்து ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இப்போ வராதுன்னு சொல்லியிருந்தோம். அப்ப நான் வந்து என்ன சொன்னேன், இந்த அப்ரோகேட் பண்ணிட்ட பிறகு ஐபிசி அப்ளை ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் அப்ளை ஆகும். நவ் இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் இந்தியா. அப்புறம் இவரு நம்ம மிஸ்டர் தனசேகரன் என்ன சொன்னாரு, நீங்க அதை சொன்னீங்க, ரன்பீர் கோட சொல்ல விட்டுட்டீங்களே அப்படின்னாரு. ஸோ அதனால அதையும் சொல்லிடுறேன். இது வந்து இந்த ஐபிசி மேட் அப்ளிகபிள் ஆகிறதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க. அதான் செக்ஷன் 370 ஆர்டிகல் 370 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ அந்த ஆர்டிகல் 370 பிரகாரம் தே கேன் ஹேவ் தேர் ஓன் பீனல் லா. அதுக்கு ஒரு ரன்பீர் கோட்னு வச்சிருந்தாங்க. ஐபிசி நம்ம எப்படி ஐபிசி இந்தியன் பீனல் கோட்னு வச்சிருக்கோம், அப்ப ரன்பீர் கோட்னு வச்சிருந்தாங்க. அந்த ரன்பீர் கோட் கீழே அவங்க வந்து பனிஷ்மெண்ட் இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரன்பீர் கோட் தான் இப்போ வந்து நவ் பிகம்ஸ் அப்சொல்யூட் பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லா டு தி ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதனால I here convey thanks to Mr. Dhanasekaran for reminding me this position. So அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்ததாக ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன்ல இன்னொரு பர்டிகுலர் செக்ஷன், ரொம்ப முக்கியமான செக்ஷன் வந்து செக்ஷன் 19 which defines judge. இப்போ நம்ம பல சமயங்கள்ல யாரெல்லாம் ஜட்ஜ் அப்படின்னு சொல்றதுல ஒரு குழப்பம் இருக்கும். அந்த மாதிரி குழப்பம் வரக்கூடாது. ஏன்னா பீனல் ப்ரொவிஷன்ஸ்ல ஜட்ஜஸ்க்கு சில ப்ரொடெக்ஷன் இருக்கு. அந்த ஜட்ஜஸ் ப்ரொடெக்ஷனுக்காக ஜட்ஜை டிஃபைன் பண்ணும் இல்லையா, அதுக்காக ஜட்ஜ் டிஃபைன் பண்ணாங்க. யாரெல்லாம் ஜட்ஜ்னு செக்ஷன் 19 சொல்லி பாருங்க. The word judge denotes not only every person who is officially designated as a judge but also every person அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ அஃபிஷியலி டெசிக்னேட்டட் as a judge ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், செகண்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு அஃபிஷியலா டெசிக்னேட் பண்றோம். அவங்க ஜட்ஜ், அவங்க மட்டும் அல்ல அப்படின்னு. இது ஒரு இன்க்ளூசிவ் டெஃபினிஷன். அவர்கள் அல்லாமல் also every person, யாரெல்லாம் அப்படிங்கிறது பின்னாடி சொல்றாங்க. Who is empowered by law to give in any legal proceeding
civil or criminal, a definite judgment. So ஜட்ஜுன்னு டெசிக்னேட் பண்ணவங்க அல்லாம யாரெல்லாம் ஒரு சிவில் அல்லது கிரிமினல் வழக்குகள்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக உள்ளார்களோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம், ஜட்ஜ்னு சொல்லலாம் அப்படின்னு இந்த டெஃபினிஷன் சொல்லுது. அது ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. or of a judgment which is if not appealed against would be definitive, or a judgment which if confirmed by some other authority would be definitive, or who is one of the body of persons which body of persons is empowered by law to do such a judgment, etc. எல்லாம் சொல்றாங்க. மொத்தத்துல ஒண்ணு சிம்பிள், யாரெல்லாம் சட்டங்களை பைண்ட் பண்ணக்கூடிய தீர்ப்புகளை வழங்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நாம் நீதிபதிகளாக கருத வேண்டும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 19 சொல்லக்கூடியது. இதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்க பாருங்க. A collector exercising jurisdiction in a suit under Act 10 of 1859 is a judge. A magistrate exercising jurisdiction in respect of a charge on which he has power to sentence to fine or imprisonment with or without appeal is a judge. A member of a panchayat which has power under Regulation 7, 1816 of the Madras Code to try and determine suits is a judge. A magistrate exercising jurisdiction in respect of a charge on which he has power only to commit for trial to another court is not a judge அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஜட்ஜ் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இதுல சொல்றாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன், ஒரு டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் வந்து அந்த ஜட்ஜஸ் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நம்ம நீதிமன்றங்கள் அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு இது. திஸ் கோர்ட் இஸ் நாட் அ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இட் இஸ் அ கோர்ட் ஆஃப் லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னா என்ன, கோர்ட் ஆஃப் லானா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கிறத செக்ஷன் 20 of IPC சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் denote a judge who is empowered by law to act judicially alone, or a body of judges which is empowered by the law to act judicially as a body, when such judge or body of judges is acting judicially. Illustration: a panchayat acting under Regulation 7, 1816 of the Madras Code, having power to try and determine suits, is a court of justice. So court of justice ங்கிறது என்னன்னா, சட்டத்தின் கீழ் நடுநிலையான தீர்ப்புகள் வழங்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான். இதுதான் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கிற டெஃபினிஷன் சொல்லுது. சரி, அதுக்கு அடுத்தது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொவிஷன், பப்ளிக் சர்வெண்ட். இந்த பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற டெஃபினிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினிஷன். அதிகமா நீங்க வந்து ஐபிசியில் அமெண்ட் ஆன ஒரு செக்ஷன் எதுனா இதுதான். நீங்க வந்து நிறைய முறை அதை அமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த செக்ஷனை. எதனாலனா இதுல வரக்கூடிய ஆபரேஷன், இதனுடைய எக்ஸிகியூஷன்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பல முறை இந்த ப்ரொவிஷன் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிறத ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், எதுக்காக ஐபிசியில் இதுக்கு ஒரு டெஃபினிஷன் அப்படின்னா, பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் உண்டு. நம்ம இந்த சாங்ஷன் பத்தி பார்க்கும்போது பார்த்தோம், பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன் உண்டு. அந்த சாங்ஷன் ப்ராசிக்யூட் வாங்கணும், ஆனால் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா நம்ம கேஸ் போட முடியும். அந்த ஒரு காரணம் இருக்கு. இன்னொன்னு, சில அஃபென்சஸ் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா கமிட் பண்ணும்பொழுது இட் ஹேஸ் அ சீரியஸ் பனிஷ்மெண்ட். அதுக்காகவும் பப்ளிக் சர்வெண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் பப்ளிக் சர்வெண்ட்டுங்கிறத செக்ஷன் 21 டிஃபைன் பண்ணுது. The words public servant denote a person falling under any of the description hereinafter following, namely, first repeal பண்ணிட்டாங்க, செகண்ட் போவோம், every commissioned officer in the military, naval or air forces of India. So commissioned officers of the நம்மளுடைய military, naval or air force. Third, every judge. நம்ம ஜட்ஜுக்கான டெஃபினிஷன் பார்த்தோம். இங்க அதை வந்து பப்ளிக் சர்வெண்ட்லயும் அவர் கொண்டாடுறாங்க ஜட்ஜா. எவ்ரி ஜட்ஜ் இன்க்ளூடிங் எனி பர்சன் எம்பவர்ட் பை த லா டு டிஸ்சார்ஜ் வெதர் பை ஹிம்செல்ஃப் ஆர் ஆஸ் அ மெம்பர் ஆஃப் எனி பாடி ஆஃப் பர்சன்ஸ் எனி அட்ஜூடிகேட்டரி ஃபங்க்ஷன்ஸ், இவங்கெல்லாம் ஜட்ஜ். இந்த ஜட்ஜஸ் எல்லாம் பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு. ஃபோர்த், எவ்ரி ஆஃபீஸர் ஆஃப் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் டெஃபினிஷன் பார்த்து பாருங்க. அந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஃபீஸர் இன்க்ளூடிங் a liquidator, receiver or commissioner whose duty it is as such officer to investigate or report on any matter of law or fact, or to make, authenticate, to keep any document, or to take charge or dispose of any property, or to execute any judicial process,
or to administer any oath or to interpret or to preserve order in the court, and every person specially authorized by a court of justice to perform any of such duties. So இந்த டியூட்டிஸ் பண்ணக்கூடிய அலுவலர்கள் அனைவருமே நம்ம என்ன சொல்றோம், ஆபீசர் ஆஃப் த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு சொல்றோம். அவங்க எல்லாருமே பப்ளிக் சர்வெண்ட் தான். அடுத்தது, எவ்ரி ஜூரிமேன், அசஸர் ஆர் மெம்பர் ஆஃப் அ பஞ்சாயத் அசிஸ்டிங் எ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆர் அ பப்ளிக் சர்வெண்ட் இஸ் ஆல்சோ எ பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு 5th சொல்லுது. 6th, every arbitrator or other person to whom any cause or matter has been referred for decision or report by any court of justice or by any other competent public authority, அவங்களும் பப்ளிக் சர்வெண்ட் தான். Every person who holds any office by virtue of which he is empowered to place or keep any person in confinement, யாரையாவது ஜெயில புடிச்சு வைக்கிற ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் பப்ளிக் சர்வெண்ட் தான். Every officer of the government whose duty it is as such officer to prevent offences, to give information of offences, to bring offenders to justice or to protect the public health, safety or convenience, இந்த டெஃபினிஷன்ல வர்றவங்களும் பப்ளிக் சர்வெண்ட் தான். Every officer whose duty it is as such officer to take, receive, keep or expand any property on behalf of the government or make any survey, assessment or contract on behalf of the government or to execute any revenue process or to investigate or to report or any matter affecting the pecuniary interest of the government or to make, authenticate or keep any document relating to the pecuniary interest of the government or to prevent the infraction of any law or the protection of the pecuniary interest of the government. So இதெல்லாம் பண்ணக்கூடிய நபர்களும் பப்ளிக் சர்வெண்ட் தான் அப்படின்னு 9th சொல்லுது. 10th, every officer whose duty it is such officer to take, receive, keep or expend any property, to make any survey or assessment or to levy any rate or tax for any secular common purpose of any village, town or district, or to make, authenticate or keep any document for the ascertaining of the rights of the people of any village, town or district. 11, every person who holds any office in virtue of which he is empowered to prepare, publish, maintain or revise an electoral roll or to conduct an election or part of an election. 12, இது வரைக்கும் 11th வரைக்கும் up to 11 என்ன பண்றாங்க, கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ் சொல்றாங்க. 12th வந்து ஜெனரலா சொல்றாங்க. இந்த 12th இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப் டு 11th வரைக்கும் நீங்க படிச்சுக்கலாம், யாரெல்லாம் அதுல கவர்ன் ஆகுறாங்கன்னு பாத்துக்கலாம். இந்த 12th வந்து பொதுவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, 2 கிளாஸ் இருக்காங்க. எவ்ரி பர்சன் ஏ in the service or pay of the government are remunerated by fees or commission for the performance of any public duty by the government. So இப்ப ஏ கேட்டகரியில வரணும் அப்படின்னா 2 விஷயத்தை அவங்க ப்ரூவ் பண்ணும். ஒன்னு, he must be in the service or pay of the government. 2, he must do a public duty. இந்த 2 டெஸ்ட் இருக்கு. இந்த 2 டெஸ்ட் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருன்னா அவரை வந்து நம்ம பப்ளிக் சர்வெண்டா கருதலாம். அடுத்தது, இந்த சர்வீஸ் ஆர் பே ஆஃப் a local authority or corporation established by a central or provincial or state act or a government company as defined under section 617 of the Companies Act அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கான டெஃபினிஷன். சோ இந்த டெஃபினிஷன்ல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சர்வீசஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் இன் தி பே ஆஃப் த கவர்மெண்ட் நம்ம பார்த்தோம் பாருங்க, ஒரு ஜெனரல் ப்ரொவிஷன். அந்த ஜெனரல் ப்ரொவிஷன்ல யாரெல்லாம் இந்த சர்வீஸ் ஆஃப் த கவர்மெண்ட், யாரெல்லாம் இந்த பே ஆஃப் த கவர்மெண்ட். இதை நம்ம அதுதான் முன்ன நான் அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சொல்லும் போது சொன்னேன், இந்த சர்வீஸ் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்ற பாருங்க, இவங்க எல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட். இந்த பே ஆஃப் த கவர்மெண்ட் சொல்ற பாருங்க, அவங்க எல்லாம் பப்ளிக் சர்வெண்ட். சோ கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இங்கதான் வருது. ஸோ இது சில தேர்வுகளில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு ரொம்ப அருமையான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. எம் கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற தீர்ப்பு. நம்ம முன்னாள் முதலமைச்சர் எம் கருணாநிதி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அந்த சட்டத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனாலிட்டியை செக் பண்ணக்கூடிய வழக்கு இது. அந்த வழக்குல சொல்லப்பட்ட தீர்ப்பு எம் கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஏஆர் 1979 SC 898 அந்த வழக்கு. அதுல ரொம்ப அழகா சொல்றாங்க எப்படி இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்னா யாரு, இந்த பே ஆஃப் சர்வெண்ட்னா யாரு, பப்ளிக் சர்வெண்டா எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க. B, however, agree that so far as the first part of the clause 12A is concerned, namely in the services of the government, undoubtedly signifies a relationship of master servant where the employer employs the employee on the basis of a salary or remuneration. So ஒரு மாஸ்டர் சர்வெண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அரசாங்கத்துல இருந்து சம்பளம் வாங்கணும். அப்படி சம்பளம் வாங்கினார்னா அவரு
in the service of the government or government servant. But we are of the opinion that so far as the second limb, அதாவது in the pay of the government is concerned, that appears to be of a much wider amplitude so as to include within its ambit even public servant who may not be a regular employee receiving salary from this master. So ஒரு மாஸ்டர்ங்கிற முறையில் அவர்கிட்ட சம்பளம் வாங்காதவராக இருந்தாலும் கூட, if he received pay from the government, then he may also be considered as a public servant அப்படின்னு இந்த வழக்குல சொல்றாங்க. இதை ரொம்ப கிளியராகவும் சொல்லிடுறாங்க. In other words, we think that even a minister or a chief minister will be clearly covered by the expression person in the pay of the government. So இப்படித்தான் பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற டெஃபினேஷன்ல சீஃப் மினிஸ்டரும் மினிஸ்டர்ஸும் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த எம் கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து சில ஆபீசஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு கவர்னர் இருக்காரு, கவர்னருக்கு தான் எக்ஸம்ஷன் இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மற்ற ஆபீசஸ் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஒரு லோக்சபா ஸ்பீக்கர் இருக்காரு, அந்த மாதிரி சில ஆபீசஸ் உண்டு. அந்த ஆபீசஸுக்கு வந்து இது கிடையாது, மாஸ்டர் கிடையாது. அவங்க வந்து யாருக்கு கீழே சர்வெண்ட் கிடையாது. ஈவன் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் எனி ஆஃப் தி, அது எதுக்குன்னா இண்டிபெண்டன்சியை வந்து ரெஸ்டோர் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க. அந்த மாதிரி ஆட்கள் however they are given remuneration from the consolidated fund or contingency fund. அப்படி ரெமுனரேஷன் கொடுக்கும்போது அந்த ரெமுனரேஷன் பெறக்கூடிய நபர்கள் ஏதேனும் தவறுகள் செய்தா, ஒரு லஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது அவங்க ஒரு பப்ளிக் சர்வெண்ட்ங்கிற டெஃபினேஷனுக்குள்ளார வந்தாதான் அவங்களுக்கு வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில அவர் பப்ளிக் சர்வெண்டா அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த டெஃபினேஷனை நம்ம பார்க்கணும். இந்த டெஃபினேஷனோடயே நம்ம வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வெண்ட்டையும் பார்க்கலாம். ரெண்டுக்கும் ஒரு நிறைய வித்தியாசங்களே உண்டு. இதை விட அது ரொம்ப வைடர். இது கொஞ்சம் இதுவே வைடர், ஏன்னா இதுலயே 12 கிளாஸஸ் இருக்கு. இதை தாண்டி அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வைடர் பப்ளிக் இதுல பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல இருக்கிறது. நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வரதுக்கு முன்னாடி இந்த பிரைபரி எல்லாம் வந்து ஐபிசியின் கீழே தான் தண்டிக்கப்பட்டு இருந்தது. அதனாலதான் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கான டெஃபினேஷன் இதுலயும் இருக்கு. ஸோ பல சமயங்கள்ல நம்ம இதையும் அதையும் கம்பேர் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில வந்துடும். இந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாங்க. அதாவது அரசாங்கத்திடம் ஊதியம் பெற்று அரசாங்கத்திற்கு கீழே பணிபுரிபவர்கள் அரசு ஊழியர்கள், அந்த ஊழியர்களுக்கே சம்பளம் கொடுப்பவர்கள் பப்ளிக் சர்வெண்ட். அப்படி வச்சுக்கலாம். அதான் தமிழ் சொல்றது. அவங்களுக்கு ரெமுனரேஷன் உண்டு. ரெமுனரேஷன் கொடுக்கப்பட்டாலும் அவங்க வந்து ஆஸ் அ என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு தொழிலாளர் முதலாளி அப்படிங்கிற முறையில பணம் பெறாமல், சம்பளம் பெறாமல், மாத சம்பளம் பெறாமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெமுனரேஷன்ங்கிறது வந்து பேவா கொடுக்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பப்ளிக் சர்வெண்ட் நம்ம சொல்றோம். ஸோ கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம கவர்மெண்ட்ல யாரெல்லாம் சம்பளம் வாங்க மாச சம்பளம் வாங்குறாங்களோ அவங்களாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் இப்படி வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த 12 இருக்கு இல்லையா, கிளாஸ் 12, இதை வச்சுதான் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அது நம்ம அவ்வளவு ஜட்ஜ்மெண்ட்ஸும் பாக்குறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஒரு முக்கியமா யாரெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட் இது வரைக்கும் நம்ம தீர்ப்புகள்ல சொல்லியிருக்காங்களோ அந்த தீர்ப்புகள்ல சொல்லியிருக்கிற விஷயங்களை மட்டும் நான் அப்படியே கடகடன்னு சொல்லிடுறேன். நான் எப்படியும் இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு சர்க்குலேட் பண்ண போறேன். அதுல பார்த்து படிச்சுங்க என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ங்கிறத. அதை நம்ம சொன்னோம்னா டைம் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால யாரெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட் இது வரைக்கும் ஹோல்டு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் பார்த்துருவோம். யாருன்னு பார்த்தா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சீஃப் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ், ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்பீரியர் கோர்ட்ஸ், ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்ப்ளாயி ஆஃப் நேஷனலைஸ்ட் பேங்க், railway servants, teacher in a government school, chairman of managing committee of a municipality, employees of life insurance corporation, member of auxiliary air force, employees of BEL, Bharat Heavy Electricals India Limited, employees of government company, officers of state electricity board, an employee of cooperative society which is controlled by the government, manager of a cooperative society, secretary, health supervisor of a municipality, drug inspector, any surveyor while performing his legitimate function under the any of the revenue civil code, government pleaders, an IAS officer posted as managing director of a state financial corporation, sarpanch of a gram panchayat, councillors and members of Rajasthan municipal board created under the Rajasthan Municipalities Act, the officers working under the office of the speaker,
subdivisional officers, sarpanch of a village assisting court of justice, person appointed as government counsel for conducting arbitration cases for government of India, employees of council discharging duties by removing unauthorized construction are public servants. ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் இவங்கெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு நீதிமன்றங்கள் முடிவுக்கு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாமினர், elected office bearers with the president and secretary of the registered cooperative society, chartered accountant, municipal councillor, laboratory officer in municipal corporation, member of IAS whose service placed at the disposal of cooperative society. A government company is not a public servant, though it is employees are public servants. Chairperson and standing committee of chairman of municipality, leader of opposition, hospital or authorization of committee constituted under the government, branch manager under the Assam State Warehousing Corporation, commissioner appointed by the civil court to seize account book, a panel doctor under the ESI scheme, executive engineer working in PGVCL, a body corporate, a chairman of municipal board. இவங்கெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட் இல்லை அப்படின்னு இது வரைக்கும் நம்ம நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்திருக்கிறாங்க. இன்னொரு கிளாஸ் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட்ஸ் இருக்காங்க, டீம்டு பப்ளிக் சர்வெண்ட்ஸ். நம்ம சொன்னோம் இல்லையா லீகல் ஃபிக்ஷன், அந்த மாதிரி லீகல் ஃபிக்ஷன்ல சில பேரை நம்ம பப்ளிக் சர்வெண்ட் சொல்றோம். அது அந்த ஆக்ட்லயே சொல்லியிருப்பாங்க, எந்த ஆக்ட் கீழே அவங்க வராங்களோ அந்த ஆக்ட்லயே ஆர் கன்சிடர்ட் டு பி அ பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் யாரு அப்படின்னா, ட்ரக் இன்ஸ்பெக்டர் அண்டர் தி ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட், ஆபீசர்ஸ் ஆர் எம்ப்ளாயிஸ் ஆஃப் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கம்பெனி, லெக்சரர்ஸ் ஆஃப் பிரைவேட் காலேஜ் அப்பாயிண்டட் பை தி யூனிவர்சிட்டி ஃபார் அ ஸ்பெசிஃபைட் ஒர்க், ஆல் மெம்பர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் ஆஃப் தி ONGC. இவங்க எல்லாருமே பப்ளிக் சர்வெண்ட், டீம்டு பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்திலேயே சொல்லியிருக்காங்க. அப்படியாக பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான், இதோட நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம